நம்முடைய ஆழியார் ஜூம் இணைப்பிலே பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் இன்று நம்முடைய ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் தொண்டாற்றி வருகின்றார்கள். 2007 ஆண்டு முதல் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பாடத்திட்டம் தொடங்கிய போது அதில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர்கள். வெற்றி பட்டிமன்றம் என்ற பட்டிமன்ற குழுவை அமைத்து சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள். பள்ளி கல்லூரிகளில் வேதாத்திரிய கல்வியை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2020 ஆண்டு முதல் பல ஜூம் நிகழ்ச்சிகளிலும் வேதாத்திரியத்தை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். மேலும் பட்டிமன்ற நடுவராகவும் இருந்து வேதாத்திரிய கருத்துக்களை எடுத்து உரைத்து வருகிறார்கள். 2022 ஆண்டின் ஞானாசிரியர் விருதும் பெற்ற பெருமைக்கு உரியவர்கள் ஆவார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை அனைத்து அன்பர்களின் சார்பில் வணங்கியும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வருக வருக என வரவேற்று கடவுளின் கடிதங்கள் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி நல்ல பல விளக்கங்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை ஆழியாறு இணைய வழியில் தொடர்பு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியும் அன்பும். இந்த மாசம் 1ஆம் தேதி அஞ்சலக தினம். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதை ஒட்டிதான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருந்தது. அஞ்சல் துறைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்க. நீங்க 50 காசுக்கு ஒரு கார்டு வாங்கி போட்டா இருந்து மேற்கு வங்கத்துக்கும் போகும், அதை தாண்டி அஸ்ஸாமுக்கும் போகும், காஷ்மீரத்துக்கும் போயிடும். வெறும் 50 காசு அஞ்சல் அட்டை. அதுக்கு எத்தனை உழைப்பு, எத்தனை ஒரு நெட்வொர்க் செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். அது கிட்டத்தட்ட கடந்த 1850 வெள்ளையர்கள் நம்ம நாட்டை ஆண்ட போதே இந்த அஞ்சல் தொடர்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இருந்து இதுவரைக்கும் அஞ்சல் துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருது. அது அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிற போது பார்த்தா இந்த தபால்காரர் மேல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தாங்க அந்த மாதிரிதான் இருக்கும். அப்படி அவர் யாருடைய மகன், இவர் யாருக்கு என்ன தபால், இந்த மணி ஆர்டர்னு ஒண்ணு வரும், அதையெல்லாம் படிச்சு யாருக்கு நிறைய இடங்கள்ல அவருதான் தபால்ல எழுதணும், படிச்சும் காட்டணும். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஆனாலும் தபால் ஆபீஸ்ல கூட்டம் குறையல. அது என்னன்னா ரெக்கார்டிங்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் அஞ்சல் துறை நம்பிதான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. சில விஷயங்கள் பாருங்க, கடிதம் மூலமா இப்போ உதாரணத்துக்கு நம்ம முதலமைச்சரே ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார்கள்னா அது மத்திய அரசுக்கும் அந்நிய செயல்பாட்டுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் மூலமா தான் எழுதுவார். அது என்னன்னா அது உறுதி செய்யுது. இந்த மாதிரி கடிதம் நான் போட்டிருக்கேன், நீங்க அதுக்கு இந்த கடிதம் போட்டாச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்தாக்கணுங்கிறது ஒரு நியமம். ஏன்னா பெரியவங்க அந்த காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி இருக்குங்க, கழுத்து புடியில சிக்கினா கூட பரவாயில்ல, எழுத்து புடியில சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எழுதி கொடுத்துட்டோம்னா அது எழுத்துதான், அது ரொம்ப அதனாலதான் அதுக்கு பேரு கேர் எடுத்து இருக்கணுங்கிறது தான் பத்திரமா இருக்கணும்னு சொல்லி அது பத்திரமாவே மாறிச்சு. எல்லாமே அஞ்சல்ல சர்டிபிகேட் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு இப்படி தபால் போட்டோம்னா அது ஒரு சர்டிபிகேட் அஞ்சல் துறையில கொடுப்பாங்க. இந்த நாள்ல இந்த நேரத்துல இன்னாருக்கு இந்த தபால் அனுப்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. அதே போல இப்ப இன்றைக்கு ஒப்புகை தபாலும் வந்தாச்சு. ஒப்புகைனா அக்னாலேஜ்மெண்ட். நம்ம ரெஜிஸ்டர் போஸ்ட் அக்னாலேஜ்மெண்ட்ல அனுப்பிச்சா அது பெற்றுக்கொண்டேங்கிறது. அதை வச்சு கேஸ் எல்லாம் கூட போடுறாங்க. நான் இந்த நாள்ல இது அனுப்பிச்சிருக்காங்கிறது. பாருங்க,
வீடியோ எடுத்து வச்சா கூட செல்லாது. இப்ப வந்து உயர் நீதிமன்றத்துல அது ஒரு ஷரத்தை வச்சிருக்காங்க. நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சா கூட அது வந்து இப்ப ஏஐ தொழில்நுட்பம் வந்தாச்சு இல்லையா? இப்ப நம்ம ஹையர் கூட அதுல சப்போர்ட் ஆகுது. அந்த தொழில்நுட்பத்துல எடுத்திருப்பாங்க, ஆள் மாறாட்டம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் கூட இதுல சொல்லலாம். ஆனா அஞ்சல் துறை மூலமா வந்தாச்சுன்னா அது ரெக்கார்டு தான். எல்லாமே வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வகையில அதை யோசிச்சு பார்க்கிற போது எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம். அந்த வகையில கடவுள் நமக்கு சில கடிதங்களை அனுப்பிச்சிருக்காருங்க. அப்பா அம்மா மூலமா அனுப்பிச்சிருக்காரு. பிறந்த பின்னாலே நமக்கு டைரக்டா அனுப்பிச்சிருக்காரு. அந்த அனுப்பின மீடியா எப்படி தபால் துறை மூலமாக, அஞ்சலகம் மூலமாக தபால்கள்லாம் நமக்கு வந்து சேருதோ, நமக்கு வந்து கடவுள் அனுப்புகின்ற தபால் வரக்கூடிய மீடியா துறை எதுன்னு பார்த்தா குரு கடாட்சம். குரு மூலமாக தான் வந்து சேரும். அந்த தபால்கள்ல வந்து எல்லாமே கடவுள் அனுப்புற தபால் நல்லா தான் இருக்குங்க. அது வந்து விழிப்பு நிலைங்கிற தபால் அனுப்பிச்சிருப்பாரு. அது விழிப்பாவே இல்லை. அது விழிப்பு நிலை வந்து ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்வது எப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் படிச்சுங்க. அது அப்புறம் இரவு நேரத்துல கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனோம்னா தலையில லைட் வச்சுட்டு தேடிட்டு இருக்காரு. என்னையா தேடிட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி ஞாபக சக்தி பெருக்கிக் கொள்வது எப்படிங்கிற புத்தகத்தை எங்க வச்சேங்கிறத நான் மறந்துட்டேன், அதை தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு விளையாட்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்குங்க. விழிப்பு நிலைங்கிற தபால் வந்து நமக்கு தபால் போட்டிருக்காருங்க. பெரியவங்களும் போட்டாங்க, நம்ம குருவும் நமக்கு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த தபால வந்து நம்ம சட்டையே பண்ணல. இப்ப நிறைய இடங்கள்ல நாங்க வேலை செய்யற அலுவலகத்துல கூட பாக்குறோம். சில தபால்கள் வந்து அரசாங்க தபால்கள் அந்த முத்திரையோட வருங்க. சீல் வச்சு ஒரு வரும், அரசாங்க முத்திரையோட வரும். கஸ்டம்ஸ் அப்படின்னா அந்த ஆயத்தீர்வை முத்திரை வச்சு வந்தாச்சுன்னா அதுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம பதில் போடணுங்க. இல்லைன்னா அரசாங்கம் மெல்ல 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 வேலை செய்யும். நான் இப்ப போன வாரத்துல கூட ஒரு தபால் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த சுங்கத்துறையில நீங்க இது மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன நிலுவை இருக்குது. அந்த நிலுவைத் தொகையை நீங்க உடனே செலுத்தணும். இல்லைன்னா அதற்குண்டான காரணத்தை நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு தபால் வந்திருக்குங்க. அந்த நேரத்துல வேலை பார்த்தவரை அதைய கண்டுக்கவே இல்லை. ஏன் ஒரு சாதாரண தபால் எடுத்து அதை ஃபைல் கூட பண்ணல, அது வீட்டுக்கு போயிட்டாரு. அடுத்த ஒரு தபால் வந்திருக்குதுங்க, அதையும் பெருசா எடுத்துக்கல. இப்போ 2 3வது ஆண்டுல அது அது நோட்டீஸ்ன்னு சொல்லி அதே மாதிரி தபால் வந்திருக்குது. இத்தனாம் தேதி இந்த நாள்ல இதை நாங்க ஒண்ணு அனுப்பிச்சோம், நீங்க இதை வந்து பண்ணல, அதனால இப்ப நாங்க பெனால்ட்டியா போடுறோம், வட்டியோட சேர்த்து இவ்வளவு கட்டுங்கன்னா அது ஒரு பெரிய தொகையா மாறி நிற்குது. பாருங்க, அந்த சட்டை செய்யாம இருக்கிற போது எவ்வளவு பிரச்சனைகள். அப்ப நம்ம வாழ்க்கையில சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம அந்த விழிப்பு நிலைங்கிற தபாலை திறந்து பார்க்கவே இல்லை. அது காரணம் நம்ம வந்து என்னன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகளினுடைய கைதியா மாறிடும். இப்ப நம்ம சூழ்நிலைகள் தான் நம்மளை வந்து இது பண்ணுன்னா இல்லைங்க. சூழ்நிலைகள் தான் வந்து நம்மளை கைது பண்ணிடுச்சு நிறைய பேர் சொல்றோம். சர்க்கம்டன்சஸ் ஃபோர்சிங் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லைங்க. சூழ்நிலை கைதி ஆயிட்டேன், அந்த சூழ்நிலையில என்னால தப்பிக்க முடியல, நான் ஆமான்ட்டேன், கையெழுத்து போட்டேன், சரின்னு சொல்லிட்டேன், தாலி கட்டிட்டேன். விளையாட்டை கூட சொல்றாங்க இல்லையா? அது அந்த நேரத்துல அந்த மாதிரி அவங்க தாலி கட்டினதுனால பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் வேற வழி இல்லாம பிழைக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த சூழ்நிலையை தான் நம்மளை இது பண்ணுதான்னு இல்லைங்க. அந்த நேரத்துல நாம எடுத்த முடிவு தானே நம்மளை தீர்மானிச்சு. நீங்க இது ஒரு தனியா ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். வந்து நம்முடைய வாழ்க்கை தீர்மானிப்பது நமக்கு அமைந்து விடுகின்ற சூழ்நிலையா இல்ல அந்த நேரங்கள்ல அந்தந்த நேரங்களில் நாம் எடுக்கின்ற முடிவுகளானா முடிவுகள் தாங்க. முடிவுகள் தான் நம்ம இருக்கிற அந்த முடிவுகள் எதை சார்ந்த முடிவுகள். அந்த விழிப்புணர்வோட ஒரு முடிவு எடுத்துக்கணும். இல்ல வந்து சுவாமிஜி சொன்னது போல அந்த பெரியகால ஞானம், போன கடந்த கால அனுபவம் நமக்கு இருந்திருக்கு. இப்ப தற்காலத்துல நம்ம என்னவா இருக்கிறோம், என்ன சூழ்நிலை நமக்கு அமைஞ்சிருக்கு, கடவுள் எந்த மாதிரி சூழ்நிலையை நமக்கு கொடுத்திருக்காரு, இல்ல எதிர்கால விளைவு இது செஞ்சா என்ன நடக்குன்னு அந்த யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லைங்க. எல்லாரும் ஓடுறோம் ஓடுறோம், ஓர வேகத்துல கையெழுத்து போட்டு போயிடுறோம், போற வேகத்துல வாங்கிட்டு போயிடுறோம், அப்புறம் படிச்சுக்கலாம் தள்ளி போடுறோம். அதுக்கடையில செல்போனை தூக்கி ஏதாவது ஒரு மெசேஜை பார்த்து கண்டினியூஸா அதுலயே மூழ்கி போயிட்டோம்னா அந்த செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம விட்டுட்டா அதுதான் வாழ்க்கையில பெரிய துன்பங்களா மாறும். அப்போ கடவுள் வந்து ஒவ்வொரு நேரங்கள்லயும் வந்து நமக்கு
பெரியவங்க மூலமாவும் அனுபவத்தை கொடுத்துருக்காருங்க. அதுதான் பழவினைன்னு சுவாமிஜி சொல்றாரு இல்லையா, அது நம்ம இருக்குங்க. அது சொல்லவே முடியாது. அது எப்ப வெளிப்படுதுன்னு தெரியாது. அதை நம்ம போக்கக்கூடியது நல்ல வினைகளை வச்சுட்டு தீய வினைகளை அழிக்கக்கூடிய மந்திரத்தையும் சுவாமிஜி கொடுத்துருக்காரு. இல்ல நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்ன நமக்கு என்ன உள்ள இருந்து சில அவேர்னஸ் வருங்க. இந்த நேரத்துல இதை நம்ம அப்படி பண்ணிட்டோமா, அது பண்ணாம இருக்கணும்னு. ஆனா இது என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் முடிவெல்லாம் எடுத்துட்டு தான் போவோம். அது இந்த இணையத்துல கலந்துருக்கக்கூடிய சகோதரிகள் இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது கல்யாணமான சகோதரிகளுக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா உங்க வீட்டுக்காரர்கிட்ட நீங்க இதை சொல்லிட்டே வருவீங்க. நான் பாருங்க, நான் வாயை மூடிட்டு பேசாமத்தான் வருவேன். நான் எதுவும் வாயை திறந்து பேச மாட்டேன். நீங்களே பேசுங்க அப்படின்னு தான் வருவீங்க. அவரு கூட கிளம்பி போவீங்க. ஆனா அங்க போனதுக்கு பின்னால நீங்க தான் அதிகமா பேசியிருப்பீங்க. எக்கச்சக்கமா பேசி அந்த ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திட்டு திரும்பி வந்துருவீங்க. என்ன காரணம்னா, நீங்க இந்த இடத்துல ஒரு முடிவு அவசரத்துல நீங்க சொன்னதெல்லாம் மேல் மனசுல வாயில சொல்லிருக்கீங்க, நான் பேச மாட்டேன். ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. என்னன்னா, அவங்க பேசுனா, குறிப்பா யாராவது உங்களுக்கு ஆகாதவங்க அந்த இடத்துல பேசுனா, அவ பேசுனா நானும் பேசுவேன்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பீங்க. அது என்னாச்சுன்னா, அது எண்ணத்தினால் எடுத்த முடிவு. அது என்னாச்சு, தபால் அங்க போயிருங்க. இந்த பிரபஞ்ச காந்த காலத்துல நீங்க எடுத்த முடிவு என்ன நிக்காது இல்லையா உங்க மூலம். அது நீங்க அதைத்தான் அழுத்தமா நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் பேச மாட்டேன் ரைட். நீ வேற என்ன பண்ணுவீங்க, நான் அமைதியா இருப்பேன். இது வரைக்கும் அவங்க பேசுறது வரைக்கும், நான் அமைதியா இருப்பேன். அவங்க பேசுனாங்கன்னா நான் திருப்பி நல்லா பேசுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த எண்ணம் அழுத்தமா ஓடுறதுனால அது உங்க புலன்கள் மூலமா மூளையில அப்படியே, இப்ப நம்ம துரியதம் ஏற்றணும் இல்லையா, எண்ணங்கள் குறைய 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 அது இந்த இந்த எண்ணங்கள் தான் ஒருமுகப்பட்டு நிற்கும். அது காந்த காலத்துல அப்படியே பாஸ் ஆயிடும். உங்களுக்கு முன்னாடி அங்க போய் நிற்கும். உலகத்துல வேகம் எது அதிகம்? இப்பெல்லாம் பாருங்க, ராக்கெட்டும் கூட விடுறாங்க. இப்போ சுபான்சு சுக்லா கூட போயிருக்காரு நம்ம இந்திய தேசத்துல இருந்து விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு. என்ன வேகம்! ஒரு செகண்டுக்கு 9 மைல தாண்டி போனாதான் பூமியினுடைய காந்த களத்தை தாண்ட முடியுங்கிறாங்க. இங்க இருந்து ஒரு 350 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய இதுதான். சந்திரனுக்கெல்லாம் நம்ம எட்டையும் பார்க்க முடியாது, செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியாது, இந்த பக்கம் சுக்கிரனுக்கோ புதனுக்கோ டச் பண்ணவே முடியாது. ஆனாலும் இப்ப நம்ம எல்லாம் தாண்டி போறோம் இல்லையா, சந்திரனாகட்டும் நவகிரக தரத்துல எல்லா இடத்துலயும் நம்ம விசுவலைஸ் பண்ணிடுறோம் இல்லையா. காரணம் மனம் போயிருக்கு. நம்ம மனம் எண்ணங்கள் அப்படியே எடுத்துட்டு போயிருங்க. இன்னும் எங்க அதுதான் மனோவேகம். உலகத்துல ஈடிணை இல்லாத வேகம் மனோவேகம். இதை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு தபால் போட்டிருக்கீங்க. நீங்க பேசுனா நான் பேசுவேங்க. அப்ப அந்த தபால் அவங்களுக்கு போய் என்னவா சேர்ந்துருச்சு, பாருங்க அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, நீங்க இந்த நேரத்துல நீங்க பேசுனா அவங்களும் பேச, அப்படியே சமாச்சாரம் வரைக்கும் நான் பேசுறேன்னு அவங்க ரெடி ஆயிடுவாங்க. அந்த அலைச்சூழல் அந்த ஃப்ரீக்வன்சி அவங்களையும் கிளப்பி விட்டுரும். அப்ப என்ன ஆச்சுன்னா, நீங்க போதே தெரிஞ்சிருங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முக்கியமான பிரச்சனைன்னு நீங்க அமைதியா தான் இருப்பீங்க ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும். அவங்க ஸ்டார்ட் பண்ணி உங்களை கிளப்புனா முடிஞ்சிருங்க, அவ்வளவுதான். ரெடி 1 2 3. அது வேற நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும். அது குறிப்பா பெண்கள் ஷார்ப்னஸ் அதிகம் இல்ல, அவங்களுக்கு நிறைய இருக்கு. அப்ப பாருங்க, நம்ம கடவுளின் கடிதங்கள் அதை கவனிக்காம எப்பா வேண்டாம், பிறர் கூறும் கடும் சொற்களை அவை சொல்லப்படாதது போல் பாவிக்க வேண்டும், அப்போதுதான் அமைதி பிழைக்கும் அப்படின்னு அது வேடிக்கை சொன்னா கூட, சார் அமைதி பிழைச்சா என்ன, செத்தா எங்களுக்கு என்ன சார்? இல்லையா, அமைதிங்கிறது அது ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு விலங்கு கிடையாது. அமைதிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. மனிதனுடைய இயல்பு நிலை கொண்டு வர்றது அமைதியினாலதான் முடியும்னா, நம்ம அமைதி பிழைக்கணும்னு போடலையா. அதனால கொட்டை எழுத்துல எழுதி போட்டிருக்கீங்க, அதை படிச்சுட்டா அது அமைதி இல்லாம அதையும் படிக்கணும். எங்க அறிவு திருக்கோயில அதை நாங்க முன்னால வாசல்லயே தெளிவா எழுதி போட்டிருக்கோம். பிறர் கூறும் கடும் சொற்களை அந்த வார்த்தை அப்போ அது சொல்லப்படாதது போல் பாதிக்க வேண்டும், அப்போதுதான் அமைதி பிழைக்கும். அது லேட் ஆயிடுச்சு வா வா வா, வந்தது லேட்டு, அது தெரியாதுங்க. ஆனா அதை படிக்கிறக்கார கூட நின்று படிக்கிற போது அமைதி இல்லாம அதை படிச்சுட்டு உள்ள போய் எங்கிருந்து அமைதி வரும்? அதனால அமைதி, அந்த தபால் மனிதனுடைய தபால்கள் தாங்க இல்லைங்க, தானே இல்லைங்க, ஒண்ணு இல்லாம இல்லைங்க.
எல்லா வில்லங்கத்தையும் சேர்த்து வச்சு ஆனா கடவுள் சொல்றாரு இது வந்து மன்னிப்புங்கிற ஒரு மன்னிச்சிருப்பா, அது உயர்ந்த இது. அது எப்படிங்க முடியுதா? இல்ல பொறாமப்படாம இருக்க முடியுதா? அந்த குணங்கள்லாம் வந்துங்க கருமைய களங்கம். இந்த தபால் வந்து நம்ம கருமையத்துலதான் பஞ்சாயி வச்சிருக்காருங்க கடவுள். முன்னோர்கள் வழியே வந்தது. நம்மளும் கடவுள் கொடுத்தது எல்லாம் வந்து ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாம் நம்ம பழக்கத்தினால இப்ப சொன்னாங்க இல்லையா, பொருள் புகழ் புலனின்பம், இது எல்லாம் வந்துங்க பொருள் புகழ் புலனின்பம் இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட இதுங்க. இதுல வந்து மயக்க நிலை அதிகாரம் இந்த நாலு சேர்ந்தது. இது வந்து என்னன்னா இதன்படியே லௌகீக வாழ்க்கையில நம்ம நடைமுறை வாழ்க்கையில சிக்கி சின்னாபின்னப்பட்டு போயிடும் இல்லையா. அதுல வந்து அதனுடைய பதிவுகள் வந்து இந்த நல்ல தபாலையெல்லாம் வந்து எங்க இருக்குன்னே தெரியாம மறைச்சு வச்சிருங்க. அதுதான். அதனாலதான் சுவாமிஜி என்ன பண்ணாரு, ஆக்கணியில அந்த விழிப்புகளை, ஆக்கணிங்கிறது என்ன, நத்திங் பட் அவேர்னஸ், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க அலைச்சூழல் குறைஞ்ச அவேர்னஸ் வரும். ஆக்கனுடைய மெயின் இதே வந்து அவேர்னஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க குருகுல கல்வியில சுவாமிஜி நமக்கு கொடுத்தது அருமையான தகவல் கொடுத்தாருங்க. எப்படின்னா எல்லாத்தையும் தாண்டி நீங்க மூலாதாரத்துல கருமையத்தில் இருந்து அத்தனையும் பைபாஸ் பண்ணி புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி அத்தனையும் தாண்டினார். நல்லா கவனிச்சு பாருங்க. மெய் தோலை தாண்டினார். வாய் வாயாரு வாயும் தாண்டினாருங்க. மெய் வாய் கண் கண்ணு. இப்ப எதைய பார்க்க கூடாதுன்னு சொன்னோம் அதைத்தான் பார்க்கணும். ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் போய் நாங்க அது பாடம் எடுக்கிறது அதுவும் ரொம்ப கஷ்டம். நம்ம முடிச்சு பார்த்த கண்ணை மூடிட்டே இருந்தா யாரும் கண்ண முடியும். ஒரே கமாண்ட் தான், கண்ணை மூடுங்க பிளீஸ்னா அவங்க மூடல இவங்க மூடல அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. கண் ஏன்னா கண்ணை மூடனா பல பிரச்சனைங்க, ஏகப்பட்ட எண்ணங்கள் வருது அந்த கண்ணை மூடனாதான். அதனால கண்ணு மெய்வாய் கண் மூக்கு, அதாவது ஏதோ ஒரு வாசனை வந்துச்சுன்னா அதுக்கு போயிருங்க. மத்தியான நேரம் மௌனம் இருக்கையில யாராவது டிஃபன் பாக்ஸ் திறந்தாச்சுன்னா அது நல்ல பதார்த்தமா கொண்டு வந்திருந்தாங்கன்னா வாசனை அங்கிட்டு போயிருக்கு. என்னது ஒரு வேளை பிரியாணியா அப்படிங்கிற ஒரு இது எடுத்துட்டு போயிடும். மெய்வாய் கண் மூக்கு செவி எல்லாம் பைபாஸ் பண்ணி தான் பிடரிக்கன்ல வந்து அழகா பிரிச்சு அவேர்னஸ்க்கு இங்க கொண்டு வந்து எவ்வளவு நல்ல தபால் போட்டு விட்டாருங்க. நமக்கு வந்த உடனே மன்றங்களுக்கு நம்ம வந்த உடனே பாப்பா முதல்ல இந்த கடவுள் அனுப்பிச்ச தபால் வந்து நான் பட்டுவாடா பண்ணிருக்கிறேன், இதில் இருன்னா அன்னையில இருந்து அது கண்ண மூணு எங்கேங்க அதுதான் ஏகப்பட்ட எண்ணங்கள் வருதுங்க. அது சில பேர் தலை வலிக்குதுன்னு வேற, நம்ம சும்மா இருக்க மாட்டாம நம்ம என்ன சொல்லிடுறோம், தலை வலிச்சா கேட்டு சொல்லுங்க இறக்கி விடுறோம்னு நம்ம சொல்லிடுறோமா, அது ரெக்கார்ட் ஆகிக்குதுங்க. சொல்லுவாங்க சுவாமிஜி வந்து இது ஒரு அவருடைய அனுபவத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா, ஐயா சத்தம் அதிகமா இருக்குது நான் எப்படி தவம் பண்றதுன்னா, காதுல பஞ்சு வச்சு தவம் பண்ணலாமான்னு ஒரு அன்பர் கேட்க, பண்ணுங்க ஆனா பஞ்சு மேல தவம் ஆயிடக்கூடாது. ஏன்னா காதுல பஞ்சு வச்சோடனே என்ன ஆகுன்னா, இந்த காதுல சரியா வச்சுமா இல்ல இந்த காதுல கம்மியா போச்சா, ஐய நீங்க எண்ணங்கள் மட்டுங்க. காதுல பஞ்சு வச்சு ரெண்டா பிக்கல நீங்க அளந்து பஞ்ச வெயிட் போட்டா பிக்க முடியும். இருந்தாலும் இந்த காதுல அதிகமா போச்சு, இந்த காதுல அதிகமா கேக்குது, இது கம்மியா போச்சு, நல்லா சொருகி விடல, வெளியும் தள்ளிட்டு வருது, தவம் பூரா காதுல வச்சு பஞ்சு மேல போச்சு. அதை தாண்டணும் அவேர்னஸ். யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க, அதான் மெய்வாய் கண் மூக்கு செவி எல்லாத்தையும் தாண்டியாச்சுல. இருவிழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணங்களை புருவத்துடன் நிறுத்தி உட்காருல. அதனால அந்த பட்டுவாடா வந்து நம்ம கரெக்டா பிரிச்சு நீட்டா படிச்சிட்டோம்னா அதுல அவேர்னஸ் வந்துடும். அது முதல் தபாலுங்க. அது வந்து முதல் தபாலினுடைய மகிமை நிறைய பேருக்கு தெரியல. அது காதலிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். முதல் தபால் வந்துங்க அவ்வளவு இதா பக்குவமா எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அது வேற கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் அது டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்க வச்சுக்கேன். இருந்தாலும் மனசுல அது இருந்துட்டே இருக்கும், இதெல்லாம் முதல் தபால் இவங்க போட்டது அது அப்படிங்கிறது. அது போல இந்த அவேர்னஸ்ங்கிற நம்ம இதை வந்து நம்ம எடுக்கலைங்கிறது தான் இந்த காலத்துல இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம். அது இருந்ததுன்னா அந்த நிக்கிதா மேடம் வந்து கேஸ் கொடுப்பாங்களா? அது விட்டு ஒரு காவலாளி வந்து ஏதோ நகையை திருடிட்டு அது பார்க்கலாம், ஒரு மெட்டல் தானே, என்னாச்சு இத்தனை நாள் காவல் இருக்காது, அவங்களே விசாரிப்போம் வாழ்த்துவோம். அது வாழ்த்தின் மூலமா அது ஆன்மீகம் தெரியாம அவங்களும் வந்து அவங்க மேலேயே கேஸ் அன்னைக்குதான் சொல்றாங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்து அவங்களும் தேவையில்லாம அந்த பையனை போட்டு வெயிட் பண்ணி இன்னைக்கு அது அரசியல் பிரச்சனையாகி எவ்வளவு அரசியல் பேசக்கூடாது. ஆனா நடைமுறையில இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அத்தனை பேர்த்துக்குமே அவேர்னஸ் இல்லை, இந்த விழிப்புணர்வு இல்லை. இது
என்னதான் பண்றது? அத்தனை பேரும் இதுக்கு உடன்பட்டுங்க இன்னைக்கு பல பிரச்சனையாகி முதலமைச்சரே மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாருன்னு எத்தனை வேலை இருக்குங்க அவருக்கு. யாராதான் இருக்கட்டும், அவங்கதான் நம்ம முதலமைச்சர், அவங்கதான் நம்ம பிரதமர், அவங்கள சார்ந்து நம்ம அதைத்தான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் வாழ்த்துறோம். அவங்க நல்லா சிறப்பா பண்ணிட்டுங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை எத்தனை பேர் வச்சிருக்காங்க. ஒரு சுவாமிஜி சொல்றாரு பாருங்க, ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய தவறு, குற்றம் சமுதாயத்தை எந்த அளவு பாதிக்குங்கிறது இப்ப இந்த கடந்த ஒரு வாரமா நம்ம சமுதாயத்துல, நம்ம தமிழகத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை வச்சு பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம், அது விசாரணை முறையே விசாரிச்சு உண்மை சொல்லுங்க. அது உண்மையா பொய்யான்னு கண்டறியக்கூடிய கருவிகள்லாம் கூட விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சு ஏஐ தொழில்நுட்பம் வந்தாச்சுங்க. அதை வச்சு கண்டுபிடிக்காம அடி ஒன்றுதான் பதில் சொல்றேன், அது தப்பான அடியா போச்சு. அவங்க இந்த மாதிரி என்னமோ என்ன நடந்ததுன்னு தெரியல, அவங்க எதிர்பார்க்காதது நடந்து போச்சுன்னா இப்ப இது போச்சா, வாழ்க்கை திசை மாறி இருக்கா இல்லையா? ஒரு தட்டு மாற்றத்துல அது அவேர்னஸ் இல்லாம இப்ப தடம் மாறிடுச்சு இல்லையா? எங்க போய் அவங்க வாழ்க்கை இதோடு காலையில எந்திரிச்சா நிம்மதியா எந்திரிக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா, அடுத்த வேலை பார்க்க முடியுமா? அப்ப வாழ்க்கை சிக்கல்கள் பாருங்க, அது வலை பின்னல்ல போய் நம்ம மாட்டிக்கிறோம். அதையும் ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காங்க, எடுத்து போட்டு அது இப்ப நீதிபதி வரைக்கும் போய் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வாழ்க்கை அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உணர்ச்சி மயம். உணர்ச்சி மயத்துக்கு என்ன காரணம்? உணர்ச்சிங்கிறது நம்ம புலன் வழியா மனம் நீங்கிற போது ஒங்கிய நிலை, அதுதான் மயக்க நிலை, மனமயங்கிய நிலை. புகழ், பொருள், செல்வாக்கு, அதிகாரம். இந்த செல்வாக்கும் அதிகாரம் அதை நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இதுக்கடையில. ஒரு சட்டசபை இதுன்னு கூட ஒரு அங்கத்தினரும் கூட அவரு முன்ஜாமீன் கேட்கிற அளவுக்கு ஒரு கடத்தல் வழக்குல காதல் அது நடந்தது. இப்ப எல்லாம் இதெல்லாம் செய்தித்துறையில முதன்மையா வருது, நல்ல செய்தியிலும் வருது. ஆனந்த வாழ்க்கைன்னு ஒரு யூடியூப்ல நல்ல படம் வச்சிருக்கு, இது பாருங்கன்னு சொன்னா அது பாக்குறதுக்கு பாக்குறாங்க. நாங்க எல்லாருமே பார்த்தோம், நல்லா இருந்தது. நம்ம மனவளக்கலையினுடைய பயிற்சி முறைகளை தெல்ல தெளிவா எப்படியாவது சமுதாயத்துக்கு நம்மளும் இப்ப அந்த வழியில போய் அவேர்னஸ் கொடுக்கணும்னு முயற்சி எடுத்துருக்காங்க ஐயா. அது நல்ல வழியா தான் இருக்குது. நான் அதை பாக்குறது கூட பசங்க கிட்ட சொன்னோம்னா அது ஒரு கொஞ்சம் யோசிக்கிறது, இருங்க நாங்க பாக்குறோம், சண்டே பாக்குறோம், மண்டே பாக்குறோம், சண்டே. அதனால இப்ப பார்க்க வச்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பார்க்க வச்சு ஒரு இதை கொடுக்குறோம். நம்ம இப்ப நடைமுறையில் ஒரு நல்ல தபாலா பட்டுப்பாடா பண்ணலாம்னு சொல்லிட்டுங்க, அதுக்கு ஒரு மீடியா மூலமா கொடுத்தாங்க இல்லையா, அதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். எனவே நண்பர்களே, சான்றோர் பெருமக்களே, இது இந்த ஒரு விழிப்புணர்வுங்கிறது ஒரு இது. ரெண்டாவது அந்த மூணாவது இது செஞ்சு அது நடக்குங்கிறதுமே நமக்கு ஒரு ஞானம் தானே. ஞானம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லையே, இதை செஞ்சா அது நடக்கும். அதுதானே மனம் அறிவு நிலை கொண்டு போயாச்சுன்னா, அறிவு நிலை எப்ப வரும்? அலைச்சூழல் குறைஞ்சு இருக்கும். அறிவு நிலையில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அந்த நேரத்துல கஷ்டமா இருந்தாலும், நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் போலதான் அது அந்த நேரத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி சுவை இருந்தாலும் பின்னால தண்ணி குடிக்கையில இனிப்புங்கிற ஒரு சுவையை கொடுத்துருக்கு இல்லையா, முடிவு சுகமா இருக்குங்க. அது நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்குது. வாழ்க்கை அதனால நம்ம அதை நோக்கிய பயணம் அத்தனை பேரும் ஆசிரியர்களும் மனவளக்கலையிலிருந்து நம்ம அந்த முயற்சியில இறங்கி இருக்கிறோம். ஆனால் நம்மளும் நம்பணுங்க. இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிட்டு வரும்போது, என்னடா நம்ம எல்லாமே நல்லதான் பண்றோம், தப்பான இதை செல்ல மாட்டேங்குது அப்படின்னா இதுதான் இருக்கும். நாம என்ன பண்ண முடியும்? புலன் மயக்கத்தில் இருக்காங்க, அது எது முக்கியம்னு அவங்களுக்கு தெரியல. அதனால அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தானே அவங்களுக்கு மருந்துன்னு நினைக்கிறாங்க. இது நல்ல மருந்துன்னு தெரியல, கசப்பு மருந்து. ஏன்னா மருந்து எல்லாமே கசப்பா தானே செஞ்சு இதுவரை கொடுத்துருக்காங்க. நீங்க கவனிச்சு பார்த்தா அத்தனை ஆன்மீக அமைப்புகளும் கடினமான பயிற்சி, கடினமான சட்டத்திட்டங்கள், அது போல இது கசப்பா இருக்குன்னு நல்லா நினைச்சிருக்காங்க. இது அத்தனை நம்மளது அமிர்தம் அல்ல, தேவாமிர்தம், சுவை. கட்டுப்பாடுகளே இல்லாம தான் சுவாமி வச்சிருக்காங்க. மனம் நம்ம மனசை நம்ம ரெடி பண்ணி நம்ம கிட்டவே கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது தன்னுள் மலர்தல், தன்னுடைய இயல்பு நிலை எதுன்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்குதாங்க கடவுள் அனுப்பிச்ச ஃபர்ஸ்ட் தவறு. இயல்பு நிலை, உன்னுடைய இயல்பு நிலையை கண்டுபிடிச்சுக்கோ. உனக்கு எந்த மனோபாவத்துல உன்னுடைய புலன்கள் கட்டுப்பாட்டுல இருக்கும், நீ செய்யக்கூடிய செயல்கள் அட்டகாசமா இருக்கும் அப்படிங்கிறது அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அந்த மனநிலை கொண்டு வர்றதுக்கு அது அந்த ஸ்லாப் சொல்றாங்க இல்லையா, அந்த தளம், அதை கொண்டு வரக்கு உண்டான பயிற்சி முறைகள் தான் நம்ம மன வளக்கலை பயிற்சி முறைகள். அந்த தபாலை படிக்கலாம் அழகா. இந்த இடத்துல கடவுள் என்னை இந்த மனோபாவத்துல நல்லா என்னுடைய சொல் நல்லா இருக்கு, செயல் நல்லா இருக்கு, என்னுடைய நடவடிக்கையும் சிறப்பா இருக்குது, அறநெறி சார்ந்த
வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அப்படிங்கிற ஒரு நிலை அந்த இது படிச்சுட்டா போதும். அப்போ அதை படிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அதான் தவம். அந்த தவத்துல நம்ம இந்த இயல்பு நிலை இது எந்த மனோ இல்லைன்னா மானாம டக்குன்னு பாருங்க, டக்குன்னு ரைஸ் ஆகும். அது இந்த காலத்துல ரைஸ் ஆகுறதுங்கிறது கைவந்த கலையா போயிடுச்சு. எல்லாத்துக்கும் முன் கோபங்கிறது உச்சிக்கிட்டு வருது எல்லாம். சென்ற வாரம் எங்க ஊர்ல ஒரு பாலம் தாண்டணும். நானே மனைவியும் வண்டியில போயிட்டு இருக்கோம். வேலை ஒருத்தர் வந்துட்டாரா, அவரும் டூ வீலர் தான், இவரும் டூ வீலர். வண்டி வண்டி மோதி சண்டை போடுறாங்க. அந்த காலத்துல சினிமா பாலத்துல மாதிரி குதிரையும் குதிரையும் மோதுற மாதிரி வண்டி வண்டி ரெண்டு வண்டி மேல் விழுந்து அப்புறம் கை இழப்புங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுமே இல்லை, ஒரே வார்த்தை. அப்ப அவேர்னஸ் என்ன, இந்த இடத்துல நான் தடம் மாறினேன்னா நான் போற வேலையும் கெட்டு போயிடும். இந்த இடத்துல சமுதாயத்துல எனக்கு ஒரு கெட்ட பேரு. நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களாதான் இருக்கும். எல்லாருமே நல்ல குடும்பத்துல நல்ல கல்வி பெற்றவங்களாதான் இருப்போம். வசதி பெற்றவங்களாதான் இருப்போம். அந்த இடத்துல நம்ம மரியாதை கெட்டு போயிடும். வேண்டாம், மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுக்கு என்ன வேணும்? அந்த இடத்துல அது கடவுள் ரொம்ப டேஞ்சரஸான ரெட்டின் போர்டு சீல் வச்ச லெட்டர், கடவுள் வச்ச லெட்டர் இதாங்க. அப்பா, தன்முனைப்பு இல்லாம இரு, எந்த இடத்துலயும் ஈகோ இல்லாம இரு. அது இருந்துட்டா போதுங்க, அது சரியா போயிடும். இந்த தபால நம்ம ஒளிச்சு வச்சோம், நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சு போயிருங்க, டக்குன்னு ரைஸ் ஆயிடும். இந்த இடத்துல சொன்னார் இல்லையா, நோ ஈகோ அப்படிங்கிறது சிம்பிள். அந்த வார்த்தையில ஒரு பஞ்ச் பண்ணி தான் தபால் கொடுத்துருக்காருங்க. குருவும் அதே தான் நல்லா ரெக்கார்ட் பண்றாரு. ஈகோ அதனால அது வேண்டாம், அது கோவுக்குண்டான வழிதான் எம்பவர்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காருங்க. அதைத்தான் நம்ம இப்போ இளைஞர்களுடைய வல்லமை திறன் யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் கொடுக்குறோம். அது அது அந்த எம்பவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு போயிடும், கோ ஆயிரும். ஆனா அது எங்க போகுது, போறதுக்கு அது அந்த தபால் நம்ம எடுக்கவே இல்லை. அதனால கடவுளுடைய கடிதம் நல்லதா ஒண்ணு அவேர்னஸ் ஆறு, ரெண்டாவது ஈகோ இல்லாம இரு அப்படின்னு தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா நான் அந்த மாதிரி வளர்த்திட்டாங்க. இன்றைய காலமுறையும் நம்மள அப்படி இருக்குதுங்க. பொருள் புகழ், அவங்க சகோதரி சொன்ன மாதிரி அதிகாரம் செல்வாக்கு அது மிகுந்த இது இருக்கிறதுனால நம்மள அதை நோக்கி திசை மாற்றத்துலதான் நம்மளை இழுக்கிறாங்க. நம்மள வா வா, நீ இது வந்தாதான் உனக்கு ஒண்ணும் தெரியாது. பொண்ணு பார்க்க போனாலும் சரி, மாப்பிள்ளை பார்க்க போனாலும் சரி, இடம் சரியில்லைன்னு தான் சொல்றாங்க. பொண்ணு இருக்கு இல்லையா, மாப்பிள்ளை இருக்கு இல்லையா, அந்த இடம் சரியில்லை, நான் கொடுக்க மாட்டேன், நான் இல்ல கட்ட மாட்டேன். என்னங்க இது, இடத்துல பொண்ணு இருக்கு இல்லையா, மாப்பிள்ளை இருக்கு இல்லையா, இடம் சரியில்லை, என்னதான் பண்றது? நீங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணங்க? ஈகோ தான். அதனால அது நம்ம விட்டொழிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பண்புங்கிறது அது எல்லா இடங்கள்லயும் வருங்க. கடந்த திங்கட்கிழமை கூட சென்னை இதுல குடுவாஞ்சேரி ஐயாவுடைய நினைவெடுத்து பார்த்துட்டு வரலான்னு நானும் மனைவி சகிதமா போயிருந்தோம். போய் பார்த்த இடத்துல போய் நான் ஆசிரியர்னு சொல்லிக்கலாமான்னு இருந்தா கூட அது கரெக்டா என் ஒய்ஃப் நோட் பண்ணிருச்சுங்க. இங்க சொன்னேன், நீங்க போய் அங்க ஒரு இடத்துல பேராசிரியர்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை சொன்னேன். நீங்க அங்க கூட நீங்க பேராசிரியர் உங்களை அறிமுகப்படுத்திட்டீங்களே, தேவையா அப்படின்னா அந்த இடத்துல சொன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதே வெளியே அங்க இருக்கிற ஹோட்டல்ல சொன்னா நான் பேராசிரியர்னு சோறு போட மாட்டேன். வேற ஏதாவது ஆர்டர் பண்றதுக்கு பதிலா பேராசிரியர்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு என்னாலுக்கு ஏதோ ஒரு டைப்பா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இல்லாம சும்மா ஒரு சின்ன அறிமுகத்துக்காக. பட் அது கூட நான் ஒரு கொஞ்சம் கருத்துக்கு எடுத்துக்கிட்டேன். சரி, அந்த இதை கூட நம்ம சொல்லாம இருக்கலாமா அப்படிங்கிறது இந்த அமைப்புல இருக்கங்கிறத நம்ம சொல்றதுக்கு முயற்சியில் இருக்காங்க. இது அப்படிங்கறது அளவுல கூட நிர்ணயிக்கிறது நல்லதுன்னு தோணுங்க. அது நீங்க சொன்னது, நான் மனைவி சொல்ல மந்திரம் இல்லை, அதை வாட்ச் பண்றாங்க. அவங்க சொல்றது கரெக்டா தான் நீங்க இருக்கும். வாழ்க்கை துணை தான் நம்மளை பாருங்க, இந்த தபாலை பிரிச்சு அப்பப்ப படிப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க எந்த தபாலை படிக்க கூடாதுன்னு குரு கொடுத்த தபால் ஆகட்டும், கடவுள் அனுப்பிச்ச தபால் ஆகட்டும், நம்ம முன்னோர்கள் கொடுத்த தபால் ஆகட்டும், இதெல்லாம் கடிதங்களை நம்ம படிக்க கூடாதுன்னு ஒழிச்சு வச்சிருக்கு பாருங்க. அதை கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்து படிச்சு காமிக்கிறது நம்ம வாழ்க்கை துணையோட மேல. எதையும் மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்க கூடாம எடுத்து படிச்சு காமிப்பாங்க. தயவு செய்து அந்த இடத்துல சினம் தவிர்த்தல நம்ம என்ன அதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம அந்த இடத்துல தவிர்த்துதான் வழி இல்லாம கவனமா ஒரு கேட்டுட்டு சரி சொல்றத கொஞ்சம் அவங்க படிக்கட்டும், அது முழுமையா காது வழியா உன்னை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுவோம். நீங்க இப்ப எல்லாருமே நம்ம தவற நினைச்சுக்கிறோம். ஆகினில இருந்து அந்த புலன்களை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஒரு நேரத்துல ஒரு புலனை ஆக்டிவேட் பண்ணுவோம். இப்ப அந்த ஆகினை நிலையில அவங்க சொல்றத
காதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணா உள்ள போயிடும், இல்லைன்னா உள்ள போகாதுங்க. ஏன்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல போயிடக்கூடாது. கடவுள் வந்து கெட்டதை வாங்கினா இந்த காதுல இந்த காதுல போலாம், நல்லது ரெண்டுல உள்ள வாங்கி ரெக்கார்ட் ஆகும். அதுதான் அந்த அந்த அவேர்னஸோட கேட்டு உள்ள வச்சிட்டோம்னா, அப்போ இந்த இடத்துல இந்த வில்லங்கத்துல நம்ம மாட்டி இருக்கிறோம். அதுதான் வந்து கடிதம் அனுப்பிச்சிருக்காரு கபால். அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி எப்படி தீர்க்கலாங்கிற இது அந்த இடத்துல குருவனுடைய உதவியை நாடலாம். குரு நல்ல சிந்தனையோடு இருக்கிற போது குரு கண்டிப்பா ஒரு நமக்குள்ளார ஒரு அவேர்னஸ் கொடுப்பாருங்க. அது தபால் கண்டிப்பா கடிதம் போடுவார். இப்படி பண்ண அது சரியாகணும், அதை நம்பணுங்க. அதுக்கு நிறைய இடையூறு வருது. என்ன பிரச்சனைனா எல்லாத்துக்கும் உடனடியா தீர்வு. இந்த காலத்துல வந்துங்க இன்ஸ்டன்ட், அவசரம், உடனே ஸ்பாட்ல வேணும். நடக்காதுங்க. அது மிகப்பெரிய கடிதம். நீங்க கொண்டு வந்த வினை வந்து தீர்க்கறதுக்கு தான் மனித பிறப்புனா, அந்த வினை எதனால வந்தது, எப்படி வந்தது, எப்படி தீர்க்கிறது, அப்பா அம்மாவா இல்ல நம்ம சேர்த்துக்கிட்டதான கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் வேணும். அதுக்கு இல்ல எனக்கு உடனே வெளிவரணும், நோயா இன்னைக்கே நல்லா இருக்கும். எதனால வந்தது, நம்ம செஞ்ச வினை, எத்தனை காலத்துல என்னென்ன வில்லங்கம் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் படிச்சு பார்த்து, ஓ இது வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தா சரியா இருந்தா, அந்த பொறுமைங்கிற நிலைக்கு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அந்த ஒரு புலனை ஆக்டிவேட் பண்ணி கரெக்டா இது பண்ண கேட்டுக்கலாம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே என்ன வேணாலும் என்ன செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், டாக்டர் போனோடனே முதல் வேலை தான் சொல்லணும், டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா பண்ணி கொடுத்துருங்க. அவர் அப்பவே அவருக்கு அவேர்னஸ், ஒரு நல்ல இடமாட்டிருக்கு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்புறம் அவருக்கு உண்டான ஸ்கேனு இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. நகம் பெயர்ந்து போனாலும் வந்து இப்போ சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்கல்ல, அது போட்டுட்டா போதும், நகம் தன்னை போல வளர்ந்துடும். இருந்தாலும் முடி நகங்கள்ல வளர்றதாங்க, கடைசி வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா, அப்ப நீங்க யார் அவேர்னஸ் இருக்காங்கிறது அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சமாச்சாரம். அவங்களுக்கு அந்த மாதிரி கடிதம் வந்திருக்கும் போது இருக்கு, இந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் வருவான், நீங்க அவங்கள பிடிச்சிக்கங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அந்த கடிதம் போயிருக்கலாம். அது யார் மூலமா போச்சுன்னு தெரியல. எனவே நண்பர்களே, இது வாழ்க்கைங்கிறது இனிமைங்க. இனிமைங்கிற மகிழ்ச்சிங்கிற ஒரு சந்தோஷங்கிற கடிதங்கள் வந்து கடவுள் நமக்கு இயற்கை மூலமா அனுப்பிச்சிருக்காங்க. இந்த இயற்கை வந்து ஆஹா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான மகாகவி பாடினார் இல்லையா. எல்லா இடங்கள்லயும் அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், மனித வாழ்க்கையே சந்தோஷத்துக்கு உண்டான இதுதாங்க. ஆனா இங்க மனுஷன் தவிர அத்தனை பேர் சந்தோஷம் நிம்மதியா இருக்காங்க. ஒரு ஆள் கூட நிம்மதி எங்க கிடைக்கும், என்ன நிம்மதி, நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். வாழ்க்கையினும் தோட்டத்தில் பூவும் உண்டு, பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ். நீ எதையை தேர்ந்தெடுக்கிறேன். அதனால அந்த நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, அது போஸ்ட் வந்திருக்கு நமக்கு. அந்த போஸ்ட் எல்லாம் வந்து நம்ம அந்த நேரத்துல அனுபவிச்சிருக்கோம். இதை நம்ம மறக்காம இருந்தா போதுங்க. நம்ம வாழ்க்கையில கடந்த பாதையில் நினைச்சு பாருங்க, நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு தான் வந்துருக்கோம். மகிழ்ச்சி, சந்தோஷம், வாழ்க்கையில நற்செயல்கள் எல்லாமே நமக்கு நடந்திருக்கு. பிரச்சனைனா மனம் வந்து அதை அந்த நேரத்துல அனுபவிச்சதுனால மறந்துச்சு, நிறைவடைஞ்சிருச்சு. ஆனா இப்ப பிரச்சனைகள் வெளியே போனாலும் நிறைவடைங்கிறது தான் அந்த போஸ்ட். இந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியனுப்புறதுக்கு தான் பிரச்சனைகளை மனம் வாழ்க்கை துணை மூலமாகவோ இல்ல புற நிகழ்ச்சிகள் மூலமாக நமக்கு தபாலா வருதுங்க. இந்த இடத்துல நீங்க வில்லங்கமா இருக்குது, இதை நீங்க சரி பண்ணி, ஏன்னா போற பாதை குரு அந்த ரூட் என் ரூட் வந்து நம்ம கரெக்டா குரு போட்டு கொடுத்துட்டாங்க. போற வழி வந்து சரியா இருக்குங்க, நீங்க இறைநிலை நோக்கிய பயணம் வந்து இந்த வழியில போங்கனாரு. அந்த வழியில நிறைய இடையூறுகளை ஸ்பீட் பிரேக்கரை தாண்டித்தான் வரணும். நம்ம வேகமா போனா முட்டிடும்ல, அதுக்காக சில வேக தடைகள் தான் அந்த கடவுள் மூலமாகவும் குரு மூலமாகவும் சில தடைகள் நமக்கு எடுத்து காண்பிக்கப்படுது. இந்த தடைகளை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி நம்மளால விளக்கக்கூடிய தடையா இருந்ததுன்னா முழுவதும் விளக்கிட்டுங்க. அது ஏன்னா விளக்கலைன்னா பின்னால வர்றாங்க குழந்தைகள், அவங்களுக்கு இது மாபெரும் தடையா மாறி, நம்ம சேர்த்ததும் இல்லாம அவன் ஏதாவது ஒரு தடையை சேர்த்திட்டு வந்தாங்கன்னா தாண்டவே முடியாது. அதனால இந்த தடையை அழகா விளக்கிட்டுங்க. அதுக்கு கொஞ்சம் பொறுமை, அத மௌனம், தற்சோதனை இதெல்லாம் பண்ணிட்டுங்க நல்லா விளக்கி வந்துட்டோம்னா, அது மௌனங்கிற இது வந்து நாளைக்கு முன்னால படிச்சேன். அது
இவர் எழுதியிருந்தார். ஓஷோ. நீங்க நல்ல அருட்தந்தையினுடைய கருத்தை ஒட்டி வருதுங்க. ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தார். நல்லதை மட்டும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா, மற்றவங்களுக்கு இடையூறு ஏற்படாத சொல்ல மட்டும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா, உன்னுடைய முன்னேற்றத்தை மட்டும் பேச வேண்டிய சூழ்நிலையிலேயே நான் வாழ்வேன்னு நினைச்சீங்கன்னா 99% நீ மௌனமாத்தான் இருப்ப அப்படிங்க. இவ்வளவு பெரிய உண்மை. ஆச்சரியங்க. அஹ் அதனாலதான் அருட்தந்தை அந்த மௌனம் பிராக்டிஸே கொடுத்தார். மௌனத்துல இருங்க. நான் மௌனம் இருந்துட்டா இந்த புலன்கள் மூலமாக புது அனுபவம் வராது. இருக்கிறத தடையை நீக்கலாம். அவ்வளவுதான். அந்த தடையை வெல்லலாம். தடை ஓட்டத்துல நம்ம வெற்றி பெறலாம். அந்த தடையை நம்ம பெரிய தடையை உணர்ந்துங்க. அது சிக்கல் மேல் மேல சிக்கல் பண்ணீங்க. இந்த சிக்கல்ல இருந்து எப்படி விடுதலை ஆக்குறதுன்னு தெரியாம பெருஞ்சிக்கலா மாத்திட்டான். எங்க ஊருக்கு பக்கத்துல, நாங்க திருப்பூர் பக்கத்துல அவினாசி, ஒரு வசதியான பொண்ணுங்க. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னால எழுதி வச்சுட்டு வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வச்சுருங்க. தன் உயிரை இது நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். இது என்னன்னா இது இவ்வளவு இருந்து நல்ல வசதி இருந்துங்க. கார்ல போகல. கார்ல ஓட்டக்கூடிய வசதி இருந்ததுன்னா அப்ப ஏதாவது இருக்கு. மனித பிறப்பினுடைய நோக்கம் உடனடி தீர்வுன்னு நம்ம பேசணும் பாத்தீங்களா? அது உடனடி தீர்வு. நம்ம உயிர் போயிடுச்சுன்னா அது தீர்வு கிடைச்சோன்னு கிடைக்காதுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் காஃபி சாப்பிட்டு இருப்பாங்க, டிஃபன் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சோகமா சாப்பிடுவாங்க. அவ்வளவுதானே தவிர அப்புறம் அது காலம் எல்லாத்தையும் மறக்கடிச்சுங்க. காலம் போல ஒரு பெரிய கத்திரிக்கோள் வச்சிருக்காருங்க. காலம்ங்கிறவரு எதையா இருந்தாலும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாரு. அதனால அதுதான் கடைசியா நம்மளுக்கு கிடைச்ச தபால்ங்க. இறைவன் பாருப்பா, கத்திரிக்கோள் பக்கமா இருக்குது, நீங்க அதை நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. அது அந்த கத்திரிக்கோள் வர்றதுக்குள்ளார அதை நம்ம இதையை கட் பண்றதுக்குள்ளார நீ உன்னுடைய பிரச்சனைகள்ல கட் பண்ணி வெளிவாங்கிறது நமக்கு கிடைச்ச குரு மூலமாகவும் இறைவன் மூலமாகவும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கடிதங்க. அது சிக்கல் இல்லை. நான் என் வாழ்க்கை ஏதாவது வெஸ்ட் வேற ஒண்ணுமே மாறுங்க. அந்த சிக்கல் மேலும் தான் சிக்கலா மாறுங்க. இருக்கிறவங்களுக்கு சிக்கல், அவங்களும் அவங்க வாழ்க்கையிலும் சிக்கல். வாழ்த்துனால முடியாத பயன் கிடையாது. இரும்பூர கல்லும் தேயும், வாழ்த்து கூற கூற கல் மனமும் இழகுங்கிறாருல சுவாமிஜி. அந்த நம்ம எவ்வளவு பெரிய டூல் கொடுத்திருக்காருங்க இந்த சிக்கலை விடுவிக்கிறது. எதுவுமே முடியலைன்னா கடைசியில வாழ்த்து ஒன்று. நல்லா வாழ்த்துங்க, நல்ல எண்ணத்தோட வாழ்த்துங்கன்னு தான் சொல்றேன். நம்ம வாழ்த்தும் ஏன் பலன் சில பேர்த்துக்கு அழிக்கிறது இல்லை, என்ன காரணத்தினால வாழ்த்து பலன் கிடைக்கிறது இல்லைன்னா, அங்க ஒரு சின்ன இந்த போஸ்ட் கூட பின் குறிப்புன்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க மறந்து போனது பின் குறிப்புன்னு ஒண்ணு எழுதுவாங்க. அது எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரியல. அது முக்கியமா அப்படின்ட்டுங்க. போஸ்ட் சப்ஸ்கிரைப்னு பேருங்க. பிஎஸ்ன்னு போட்டு தனியா நம்ம அதை மட்டுமாவது படிச்சுட்டா போதுங்க. பின் குறிப்புனா அவர்கள் திருந்துவார்கள் என்ற எண்ணத்தோடு வாழ்த்து. அதுதான் அவன் எங்க திருந்துவாங்கிற எண்ணத்தோடு வாழ்த்துனா நீங்க அதுதான் அந்த எண்ணம் தான் அங்க பாஸ் ஆகும். கண்டிப்பா நல்லதே நடக்கும், குறை இல்லை, வாழ்வுடன் அப்படிங்கிறது. அப்ப நம்ம அந்த கடைசிய இந்த கத்திரிக்கோள் வர்றதுக்கு முன்னால போஸ்ட் அனுப்பிச்சே வச்சிருக்காருங்க. காலம் மிகப்பெரிய இதெல்லாம் இயற்கையில. அதனால அதுக்குள்ளார நம்ம இதையெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. வாழ்க்கை இவ்வளவு எங்கெங்க பார்த்தாலும் அவ்வளவு சந்தோஷங்க. மகிழ்ச்சியா இருக்கு. இயற்கையை ரசித்து வாழணுங்கிறது பெரிய கொடை இல்லையா? அது சுவாமிஜியா தானே சொல்றாரு, இயற்கையை நீங்க ரசித்தாலே நல்ல எண்ணங்கள் வரும் அப்படின்னு. அது இப்ப நாமக்கல் சகோதரிகள் இருந்தா சொல்லலாம். கரூர் பக்கத்துல இடையில இந்த மேற்கு மகாதேவன் பட்டிங்கிற ஊர்ல ஒரு கோயில்ல தலையில தேங்காய் உடைக்கிறாங்க. அதாவது துரியத்தை ஆக்டிவேட் பண்றது தாங்க. நல்லா இருக்கும். லைனா எல்லாத்தையும் குத்த வச்சு உட்கார வைக்கிறதுக்கு ஒருத்தர் அந்த கூடையில தேங்காய் எடுத்துட்டு வருவார். இவரு அந்த குறுக்கல்ல ஒரு தேங்காய் எடுத்து அடுத்த மண்டையில பட்டியல் நுழைச்சா துரியம் ஆக்டிவேட். 4 பேர்த்துக்கு முன்னால அந்த தேங்காய் வந்துருச்சுன்னா நம்ம 4வது ஆள உட்காந்துருந்தா நம்ம மனோபாவம் எப்படி இருக்குங்க? இங்க வராதே, இதெல்லாம் வேண்டாம், நான் மன்றத்துக்கு போ, அங்க துரியம் கொடுப்பான்னு ஒரு தபால் வந்ததுல அதை கேட்காம இது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டுங்க இங்க உட்காந்தீங்கன்னா 4வது ஆளோட மண்டை உடைஞ்சு ரத்தம் போயிட்டு அவன் அடுத்தவனுக்கு பரவாயில்ல, அவன் மண்டை ஸ்ட்ராங்கு. இப்ப உனக்கு மண்டை ஸ்ட்ராங்கா இல்லையாங்கிறது அவர் உடைச்சாதான் தெரியும். அதனால எதுக்கு இந்த வன்முறையான வேலையெல்லாம்? போய் பாரு, பேசாம மன்றத்துக்கு துரியதவம் எடுத்துக்கிறோம். நம்ம செஞ்ச வினைப்பதிவுகளை அழகா நீக்கிடலாம். அதனுடைய பயன் இது விழிப்புணர்வு. இது தன்வினையை போக்கலாம். இதை விட நம்ம என்னங்க ரெண்டாம் உடம்புலயே நம்மளையே சரி பண்ணிக்கலாம்னு சுவாமிஜி இதை போல எளிமையை யாரு கொடுக்க முடியும்? அதனால இதுதாங்க அவர் சுவாமிஜி செஞ்ச பட்டுவாடா. அழகா நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. இது தெரியாம இந்த லெட்டரை எல்லாம் மறந்துட்டேன். உணர்ச்சி மயம் காலையில தவம் முடிஞ்சோன்னு சொல்றது, நான் எனது வாழ்நாளில்
யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னு சொல்லிட்டுங்க. அன்னைக்கு பொழுது வரைக்கும் துன்பமே இப்படி பண்ணிட்டு இருந்தா என்னதான் பண்றது? அப்ப என்னன்னா அது வாய்தான் சொல்லுங்க, உள்ள கொண்டு போய் தபால பிடிக்கல. எனது வாழ்நாளே யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேங்கிறது அருமையான கான்செப்டுங்க. ரெண்டே ரெண்டு வரி, துன்பப்படுபவர்களுக்கு முடிஞ்ச அனுப்பணும், இது போதுங்க. இதை ரெண்டையும் பண்ணாலே நம்ம வாழ்க்கையில இந்த எல்லா தடையும் விலகிடும். என்ன பண்றது? அதனால நிறைய தகவல் கொடுத்துருக்காருங்க. அதைய கண்டுபிடிக்கிறது தான் தியானம், அதைய கண்டுபிடிக்கிறது தான் மனவளக்கலை பயிற்சி முறைகள். சூப்பரா இருக்கும். அதனால பயிற்சியில தொடர்ந்து ஈடுபடுவோம். நிறைய நேரம் நம்ம தவம் பண்ணோம்னா சொல்லி வாய்ப்பு கிடைக்கல பண்ணுங்க. இல்ல காலையில ஒரு 20 நிமிஷம், மாலையில ஒரு 20 நிமிஷம், நவகிரக தவமா இருந்தா ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க போதும். அதனால அதே போல உண்மையிலேயே பார்த்துக்குங்க, தவம் பண்ணினா நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் சுலபமா முடியுது. அந்த நீங்க ஒரு மணி நேரத்துல பண்றது கிட்டத்தட்ட அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே முடியுதுங்க. அப்ப தவம் பண்ற டைம் இது சேவ், அனுபவமா தெரியுது. அதனால நல்ல கடிதங்களை கடவுள் நம்ம குரு மூலமா அனுபவிச்சிருக்காருங்க. குருவும் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு பிடிச்சு பார்த்துக்கோ. ஆனா நம்ம செய்ய வேண்டிய கடமை படிச்சு பார்க்கணும். இது இந்த இடத்துல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது படிக்காம அப்புறம் படிச்சுக்கலாம்னா கத்திரிக்கோள் ரெடியா இருக்குங்க காலம். அதுக்குள்ளாக படிச்சிட்டோம்னா ரூட் கிளியர் ஆகும். எனவே நண்பர்கள் அனைவருக்கும், செவிப்படுத்த அனைவர்களுக்கும், இதுகாரம் இருக்கக்கூடிய நண்பர்கள், சான்றோர் பெருமக்கள், ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி, கடவுளின் கடிதங்கள் நல்ல கடிதம் தாங்க, நெகட்டிவ் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது பட்டுவாடா பண்ணி நெகட்டிவ் அவர் எடுத்துப்பார், நமக்கு நல்லது மட்டும்தான் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோட எல்லாத்தையுமே வாழ்க்கையில அனுபவிச்சு வாழ்ந்து பழகிட்டோம்னா, அந்த கடிதத்தை பிரிச்சு ஒவ்வொன்னா படிச்சுட்டு வந்தோம்னா வாழ்க்கையினுடைய பாதை கிளியரா இருக்க. நம்ம மட்டும் இல்ல, குடும்பம், அது மட்டும் இல்ல, ஊர், உலகம் சமாதானம், உலக சமாதானம் அவங்களை நம்பி விட்டு போயிருக்காங்க சுவாமிஜி. அது கண்டிப்பா வருங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பயிற்சி முறைகளில் ஈடுபடுவோம் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இதற்கு ஏற்பாடு செய்த ஐடி இயக்குநர்களுக்கும் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும், தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டேமா. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா, சரிங்க. வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா அன்மியூட் பண்ணி பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா கேக்குதுங்கம்மா? கிருபாநிதி அம்மா நல்லா இருக்கீங்களா? ஐயா வாழ்க வளமுடன். இல்ல சிறப்பா இருக்கையா. நன்றியா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். இப்போ போல உங்க பேச்சு ரொம்ப அதாவது புன்னகையோட சிரிச்சுக்கிட்டு நல்ல தலைப்பியா. ஆனா அந்த தலைப்புல நான் புரிஞ்சுகிட்டது விழிப்பு நிலையோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் நான் புரிஞ்சுகிட்டது. என்ன இங்க சொன்னது எனக்கு அவ்வளவு அதுதான் நான் புரிஞ்சுகிட்டது. ஆனா சூழ்நிலை, முடிவு, பொருள், புகழ், புலனின்பம், இதனால சில சமயம் தடமாற்றம் வரதான் செய்யுது. ஒரு பிரச்சனையை வெளியே அனுப்புனா அடுத்த பிரச்சனை கதவுகிட்ட வந்து 2 பிரச்சனை நிக்குதியா. ஆனா எல்லா சமயத்திலையும் நம்மளால விழிப்பு நிலையோட இருந்தோம்னா சில சமயம் நம்ம சரிக்கிறோம். சில சமயம் விழிப்புனோட அதாவது இந்த இதை யோசிச்சு அது முடிஞ்சு அதை முன்னாடி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணுது. சில சமயம் சடன் முடிவு எடுத்துட்டு இது எப்படி இப்ப முடிவு எடுத்திருக்க வேணாம் கொஞ்ச நாள் ஆகும். இதுக்கெல்லாம் என்னையா காரணம்? நம்மளுடைய அலைவாயும் மனசா, இல்ல நம்ம ஒழுங்கா வேதாத்திரியத்தை பிடிக்கலையா அப்படிங்கிறத நீங்க உங்க கருத்தை சொன்னீங்களா நல்லா இருக்குமியா. நன்றி ஐயா. அது நீங்களே கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு சொல்லிட்டீங்க. அந்த பிரச்சனைக்குரிய நபர்களை நல்லா வாழ்த்தலாமா? பிரச்சனைக்குரிய நபர்கள் நமக்கு வந்து பிரச்சனை கொண்டு வர்றாங்க. அதனுடைய வீரியம் குறைஞ்சாதான் நம்ம இந்த அலைச்சூழல் குறையும். பிரச்சனை என்னன்னா அது வீரியம் அதிகமா இருக்கு. அதுதான் அது. அந்த வீரியத்தை குறைக்கணும்னா வாழ்த்து மூலமா கொஞ்சம் அந்த வீரியத்தை குறைச்சிற போது அப்புறம் சுலபமா கையாளலாம்.
அதனால லிஸ்ட் போடலாமே நம்ம, அதை தனித்தனியா யாருனால பிரச்சனை, கவலைக்கு காரணம் என்னன்னா சில அனுபவிக்கிறதா, இல்ல அலட்சியமா, பக்கத்து வீட்டா, வாழ்க்கை துணையா, இல்ல நம்ம குழந்தைகளா, இல்ல சில பாக பிரிவினைகள் இருக்கா, அதெல்லாம் யோசனை பண்ணி அவங்கள வாழ்த்திட்டே இருக்கிறது போது தினம் வேண்டுகோளா வைங்களேன் சுவாமிஜி கிட்ட, இந்த பிரச்சனையிலிருந்து வரணும், சீக்கிரம் வரணும். அப்போ அதனுடைய தாக்கம் குறையும், மனதுல அதனுடைய அலைச்சூழல்ல ரொம்ப குறையும். குறையாத வரைக்கும் அது அப்படியே என்ன பண்றதுன்னு மனம் நல்லதுங்க. நம்ம எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்காது, என்ன பண்ணலாம்னு முடிக்கிறதுக்கு தான் அதை முயற்சி பண்ணோம். நம்ம அதை தள்ளி போறதுனாலதான் அது பெரும் பிரச்சனையா மாறி நிக்குது. அதனால வாழ்த்து கூடவே அந்த 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா சுவாமிஜி, திட்டமிடல், விழிப்பு நிலை, தற்சோதனை. கரெக்டா இப்படி பண்ணலான்னு ஒரு திட்டம், விழிப்பு நிலை, அது கவனமா அந்த வேலையை செஞ்சுறது. அப்புறம் 3வது தற்சோதனை. இன்னும் கூட நான் இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கலாமா, இப்படி பண்ணியிருக்கலாமான்னு யோசிக்கிற போது அடுத்த விஷயத்த நல்லா ஹேண்டில் பண்ணலாம். ஐயா நன்றி ஐயா. இன்னொன்னு இப்ப ஒருத்தர் இப்ப முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிறாரு, மோடி ஐயா அப்படி இருக்கா, ஆனா அது இன்னொருத்தர் தானே ஐயா காரணம். ஆனா அவங்களும் பங்கு இருக்கிற நிலை வருது பாருங்க. ரொம்ப அரசியல்ல ஈடுபட வேண்டாம். அது என்னன்னா அது அந்த உணர்ச்சி மையத்துக்காக நான் கோடிட்டு காமிச்சேன். அது என்னன்னா அவங்களுக்கு அடுத்த பிரச்சனையை பாக்குறதுக்கு இது ஒரே வழி. அந்த ஈகோ இல்லாம நான் என்னை விட்டுருங்க, தவறா நடந்து போச்சு, யாரோ பண்ண தப்புக்கு. ஏன்னா பாருங்க, அரசனை வழி மக்களை வழின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? மக்களை வழி அரசனை வழிங்கிற மாதிரி மாறி போச்சு அந்த காலத்துல. அதனால இவங்க சரியில்லைன்னு வந்துடக்கூடாதுங்கிறக்காக அவங்க எல்லாம் கொஞ்சம் இறங்கி வர்றாங்க. எல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலைதாங்கம்மா. இதனால இது உடனே தீர்க்கணும், உடனே விசாரி அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் காலத்தால. அதனாலதானே தண்டனை கொடுக்குறாங்க நீதிபதி, 5 ஆண்டுகள். அதுக்குள்ள அவன் தெரிஞ்சிருவான்ல. நம்ம ஒரே நாள்ல தேர்வு கிடைக்கும்னு இந்த மாதிரிதான். அதனால பொறுமைதான் கடலினும் பெரிது. ரொம்ப சிறப்பியா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக காந்திமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்கா? வாழ்க வளமுடன் காந்திமதி மேடம், சொல்லுங்க. கேக்காமா? எனக்கு நீங்க பேசுறது ரொம்ப கம்மியா கேக்கு, அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் குறைச்சலா தான் இருந்தது. முதல்ல நல்லா கேட்டுச்சு சார் பேசுறது, அப்புறம் கொஞ்சம் கம்மியா கேட்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன். சரிங்க சரிங்க. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு உள்ள தலைப்பு ரொம்ப வித்தியாசமா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது சார் நீங்க பேசுனது. வாழ்க வளமுடன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க மௌனத்தை பத்தி பேசுனீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப சிறப்பா இருந்தது. நாங்க எவ்வளவுதான் நான் விழிப்பு நிலையில எல்லா இதுலயும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சாலும் எப்படியாவது டபக்குன்னு பேசக்கூடாத இடத்துல எதையாவது பேசி விட்டுருவேன். அதுல ரொம்ப விழிப்பா இருக்கணும். மகரிஷி சொன்ன மாதிரி, அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மௌனமா எல்லா இடத்துலயும் மௌனமா இருக்கிறதே சிறப்பு. அதுக்கு ரொம்ப நம்ம கான்சியஸா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ரொம்ப நம்ம கண்ட்ரோலா நம்ம எல்லாத்துலயுமே விழிப்பு நிலையா இருக்கணும். எண்ணம், ஆசை, சினம் எல்லாத்துலயும் விழிப்பு நிலையா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வாழ்க வளமுடன். அடுத்தவங்க பிரச்சனையில மூக்கு நுழைக்காம இருக்கணும். அவங்க கூப்பிடாத வரைக்கும். அதுக்காக வீட்டுக்காரர் கூப்பிட்டாருன்னா கூப்பிட்டா ஏன்னு கேளுங்க, கூப்பிடாத வரைக்கும் மூக்கு நுழைக்காதீங்க. அவங்க பசங்களுக்குள்ளார அவங்களுக்குள்ளார ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க சாட்சி பாவமா இருங்க, வேடிக்கை மட்டும் பாருங்க. இது என்னன்னு கேளுன்னு மட்டும் ஏன்னு கேளுங்க, அதே போல. சரி சார், சரி சார். ரொம்ப சிறப்பா இருந்தது சார், ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. ஐயா உங்களுடைய வீடியோ இன்னும் வரலைங்க ஐயா, நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஐயா. நான் வீடியோ இது கேள்விப்பட்டதுக்கு ஆடியோ போகுதுன்னு சொன்னாங்களா, அதனாலதான் பார்த்தேன். இல்லைங்கய்யா, இதுலயும் போடலாங்கய்யா, நீங்க போடுங்க. உங்களுக்கு போடுங்க, அன்பர்களுக்கு பேசுறதுக்கு நேரடியா பேசுற மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு சௌகரியமா இருக்கும். ஓ சரி சரி சரி. ஒரு நிமிஷம், அடுத்தவங்க தாங்க கூப்பிடுங்க, நான் அதுக்குள்ள வீடியோ வாங்க. சரிங்க சரிங்க. அன்பர்கள் வேற யாருக்கும் கேள்விகள் இருந்தா கைகளை உயர்த்தலாம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். சிவில் ஐயா கை உயர்த்தியிருக்காங்க. வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சிவலையா ரொம்ப வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம வந்து இப்ப சொன்னீங்க, நல்லா கடைசியில சொன்னீங்க, நல்லா இருந்தது. நம்ம மனசார கூட சிலவங்க வந்து நம்ம வேலை செய்யற இடத்தையோ குறைகள் வந்து மனசார நம்ம அவங்களுக்கு வெளிப்படையா நம்ம சொல்ல, மனதுக்குள்ள நம்ம எண்ணனா அது வந்து நம்மளுக்கு அது பாவப்பதிவா ஏற்படுங்களா ஐயா? இல்ல வெளிப்படையா நம்ம இல்ல நம்ம இல்லங்க ஐயா, என்னன்னா நம்ம திட்டுறோம் கொல்றோம்னா, நம்ம சின்ன வயப்படுறோம்னா நம்ம மனசுக்குள்ளே பாருன்ட்டு சொல்லி மனசுக்குள்ளே நம்ம நினைக்கிறோம், நம்ம வெளிப்படத்துல. ஆனா அது வந்து நம்மளுக்கு அது பாவப்பணிகளா. அதே மாதிரி நம்ம வந்து குறை ஒருத்தவங்க இப்ப இருக்கவங்கலாம் நீங்க சொன்னீங்க, இப்ப குறை கண்டுபிடிக்கிறது, குற்றம் சொல்றது, இவங்க நம்மளை பத்தியே நம்ம திருத்திக்க முடியாதது, மத்தவங்களை போய் குறை சொல்றதுன்னா அவ்வளவு தூரம் ஈஸி. மனசு அந்த நாவுன்றது அடக்கன்னாது அது அந்த அளவுக்கு குறை சொல்றதுல அதிகமா அது அந்த பாவனைகள் நம்மளுக்கு ஏற்படுங்களா? ஆமாமா, ஒவ்வொரு செயலுக்கு ஒரு வினை இருக்குத்தானே செய்யும், பாவப்பதிவுகள் ஏற்படும். பட் பக்குவமா அவங்க அதான் இப்ப அவங்களுக்கு சொன்னோம் இல்லையா, கேட்டா மட்டும் சொன்னா போதுமே, நம்மளா ஏன் முந்திட்டு சொல்லணும் இல்லையா? அவங்க கேட்காம நம்ம சொல்றதுக்கு பேரு வந்துங்க அது அந்த இடத்துல நம்ம மனம் முந்துது. அதுனா ஒரு பங்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா அந்த மனம் முந்துதுன்னா என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்திக்க முயற்சி பண்ணுது, நம்ம அனுபவத்தை ஷேர் பண்றதுக்கு பறக்குதுன்னு அர்த்தம். அது வேண்டாமே, அது வந்து அவங்க கேட்டா மட்டும் சொல்லாமே, அப்படி பிராக்டிஸ் இருக்கலாம். ஏன்னா இந்த காலம் அப்படித்தாங்க சிவலையா இருக்குது, அவங்க கேட்டா மட்டும் சொல்லுவோமே, அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கோம். ஆமா, எதுக்கும் தலையிடக்கூடாது. நம்ம அந்த இதுல இருந்து வினையில இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டு நம்ம ஒதுங்கிப்போம். நல்ல செயல்ல இருந்தா அது செய்யணும், இல்லைன்னா நம்ம ஒதுங்கிக்கணும். ஆமா, பின்விளைவு இது செஞ்சா நல்லதுன்னா செய்யலாம் தைரியமா, இல்லைன்னா நம்ம அமைதியா இருக்கிறது நல்லதான், சாட்சியா இருந்துக்கலாம். இறைவா இது நல்லதே நடக்கட்டும்னு வாழ்த்தோட இருந்துக்கலாம். அதான் அமைதி நிலையில சாந்தியில இருங்கிறாரு. கேட்கிற போது ஆக்கினையில கேளுங்கிறாரு, சொல்ற போது துரியத்துல சொல்லுங்கிறாரு. நல்லா எவ்வளவு நல்லா சொல்லியிருக்காங்க பாருங்க சுவாமிஜி. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப அதெல்லாம் அனுபவிக்க உள்ளதான் அந்த சுயமா சிந்தித்து தெளிவான ஒவ்வொரு பயிற்சி நம்ம செஞ்சு ஒவ்வொரு இது நம்மளுக்கு கிடைக்குள்ளதான் அதனுடைய அனுபவங்கள், அந்த மகிழ்ச்சிகள் எல்லாம். அந்த அவர் கடைசியில அந்த அன்பும் கருணையும் நம்மளுக்கு வருதுன்னா அது உண்மை. அது அவ்வளவு தூரம் நீங்க எப்படி எப்பயுமே சிரிச்சுக்கிட்டும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துக்குள்ள கூட உங்களுடைய மனம் அந்த எந்த அளவுக்கு இன்பமா இருக்குன்னு நாங்க உணர்றோம். அதே மாதிரி நாங்களும் முயற்சி எடுத்து உங்களை மாரி நாங்களும் வந்துகிட்டு இருக்கோம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பு ஐயா. நன்றி. வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்களுக்கு? இல்லையா, உங்களுக்கு தான் ஏன் பிரேக் ஆச்சு, எங்களுக்கு எதுவும் பிரேக் ஆகலங்க ஐயா. நீங்க உங்களுக்கு தான் எதுவும் கேட்கல ஆகலையா? இப்ப கேக்குது, நல்லா கேக்குது. சரி சரி, நல்லா கேக்குது. நெட்டு விட்டு விட்டு வரும் போல் இருக்கு. கேக்குதுங்களா? நன்றி நன்றி சிவலையா, வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. கடவுளின் கடிதங்கள், ஒரு வித்தியாசமான தலைப்பு. முந்தியெல்லாம் கடிதம் போடுவோம், முந்தியெல்லாம் கடிதங்கள் மூலமா தான் நம்ம கம்யூனிகேஷன் இருக்கும்.
ஆனா இப்போ வந்து விஞ்ஞான உலகத்துல எல்லாமே மாறி போச்சு. இப்ப கடிதத்தை பாக்குறதே ரொம்ப அரிதாயிடுச்சு. எனக்கு ஒரு கேள்வி என்னங்கன்னா, நம்ம அழகா போயிட்டு இருக்கு எல்லாம் பயணம். ஆனா திடீர்னு ஒரு ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. உங்களுக்கு நல்லா கேட்டுட்டு இருக்கேன். பயணம் வந்து இனிதா போயிட்டு இருக்குது, திடீர்னு ஸ்டக் ஆகுதுன்னு சொன்னீங்க. ஸ்டக் ஆகி நிக்குது. அப்போ நம்ம பயிற்சியில ஒரு தொய்வு வந்துருது. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா தவம்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன், பயிற்சியெல்லாம் நல்லா பண்றேன். தவம் சில சமயம் வந்து இடைஞ்சல்கள் ஆயிடுது, உட்கார முடியல, பாடி ஹீட் ஆயிடுது, கட்டி வந்துருது. அப்போ நம்ம வந்து எவ்வளவுதான் சமாளிச்சாலும் நம்ம கடமைகள்னு ஒண்ணு இருக்கு, வீட்டு கடமைகள், அதெல்லாம் வந்து நம்ம சிறப்பா செய்ய முடியலையேன்னு ஒரு ஒரு ஏக்கம் வந்துருது ஒரு சமயம். எல்லா வேலையும் நல்லா செய்யறோம், ஆனா நம்ம சுவாமிஜி கொடுத்த சொல்லுங்க ஐயா. அதுக்கு பேரு குற்ற உணர்வுங்க மேடம். அது வேண்டாமே. எதுக்கு நம்ம எந்த தப்பு பண்ணோம், அந்த சூழ்நிலை அழுத்தத்தின் காரணமா கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். பட் உள் மனசு அது செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்குது, நம்ம செய்யத்தான் போறோம். அதனால அதை நீங்க அது குற்ற உணர்வா எடுத்துக்க வேண்டாம். அது அப்புறம் உங்களுக்கு அது பெருசாயிரும். எல்லாத்துக்குமே இந்த குற்ற உணர்வு இல்ல. தவம் பண்ணோம் பாத்தீங்கன்னா ஒரு மன அலைச்சூழல் கம்மியாகி நமக்கு எதுவுமே தோன்றது இல்ல, சாஃப்டா ஸ்மூத்தா போகுது. அதே வந்து நம்ம மத்தவங்க கூட இல்ல, உடன் பிறந்தவங்க கிட்டயே ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா கூட நம்ம சொல்லி எங்கேயாவது மனசு கஷ்டமாயிடுமோ, ஏன் அவங்க இப்படி பண்றாங்க, தப்பு பண்றாங்களே, நம்ம ஏன் சொல்ல முடியல, சொல்லி ஏதாவது வாக்கு அதாவது சொற்கள் வேற வேற போயிடுமோ அப்படின்லாம் யோசிக்கும் போது ஐயோ இன்னும் நம்மளால எதுவுமே இது பண்ண முடியலையே அப்படிங்கறதா ஆயிடுது. இல்ல, அது என்னன்னா உணர்ச்சி மயமற்ற நிலையில அவங்க இயல்பு நிலையில இருப்பாங்க பாருங்க. அப்ப அதை கண்டுபிடிச்சு பக்குவமா சொல்லுங்க. சுவாமிஜி சொல்லுவாங்க, அதான் என் வயசுக்கும் என் அனுபவத்துக்கும் இது எனக்கு சரின்னு படுது, உங்க வயசுக்கு உங்க அனுபவத்துக்கு இது சரின்னு பட்டா கண்டினியூ பண்ணுங்க, செய்யுங்க, அப்படி சொல்லி விட்டுலாம். என் வயசுக்கும் என்னுடைய அனுபவத்துக்கும் இது இந்த இடத்துல இது கொஞ்சம் தவறா புரியுது, இப்படி செஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது, நீங்க அது முயற்சி பண்ணுங்க, சரின்னு பட்டுதா அது வந்து அது பர்மிஷனுங்க, நல்லா வேலை செய்யும். அப்படி பழகுங்க. சூழ்நிலைக்கு ஏத்தவாறு அவங்க அமைதி நிலையில் இருக்கையில இது எனக்கு சரின்னு படுது, உங்களுக்கு அது சரின்னு பட்டா முயற்சி எடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வேலை செய்யும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் அனாவசியமா எதுலயும் தலையிடக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். நல்ல விஷயங்கள் இப்ப வாழ்க்கை துணை கிட்ட நம்ம சொல்லித்தான் ஆகணும், கூட பிறந்த சகோதரர்கள் கிட்ட நம்ம சொல்லித்தான் ஆகணும், இது எனக்கு சரின்னு படுது, இது தவறுன்னு படுதுங்கிறத. அதை நம்ம எப்ப சொல்லணுங்க, உணர்ச்சி மயம் இல்லாத நேரத்துல. ஏன்னா அது சொல்லலைங்கிறது ஒரு குறையா மாறிடும். அதுதான் உங்களுக்கு இப்ப அந்த குற்றுணர்வு சொல்ற போது பக்குவமா சொல்லி வெளியே வந்துடும். நீங்க இன்னதுக்கு எதிர்மாறா நடந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க ஏத்துக்கலனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்ட் பண்ணினாதான் மன தாங்கலா நிக்கும். இல்லைன்னா நம்ம சொல்ல வேண்டியது மட்டும்தான், சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டோம், ஏத்துக்கிறது ஏத்துக்காது அவங்க இஷ்டம், என் பொறுப்பு. சரிங்க. அப்புறம் இந்த காயக்கல்ப பயிற்சி பண்ணும் போதுங்க ஐயா, அவங்களுடைய மனோபாவம் அது சரியா அவ்வளவு போயிடும். சரிங்க, சொல்லுங்க. இந்த காயக்கல்ப பயிற்சி வந்து வெறும் அஸ்வினி முத்திரை மட்டும் போட்டு விடலாமா? பாடி சில சமயம் வந்து அதான் ஹீட்டா ஆறதால, எனக்கு ஆல்ரெடி ஹீட் பாடி, அப்ப சில சமயம் கான்ஸ்டிபேஷன் ஆயிடுது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்ல ஒண்ணு, நல்லா உடற்பயிற்சி பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன் பண்றது இல்ல, நீங்க எல்லாம் பண்ணலன்னு எனக்கு தோணுது. எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம், வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் வச்சு தேய்ச்சி குளிப்பேன் நானு, வேற எந்த எண்ணெய் கூட இல்ல, நல்லெண்ணெய். ரெண்டாவது, உடற்பயிற்சி முடிஞ்சோடனே ரிலாக்ஸேஷன் 20 நிமிஷம் பண்ணணும், பண்றீங்களான்னு தெரியல. 20 இல்ல, ஒரு 10 நிமிஷம் பண்ணுவேன், குறைஞ்சது 10 நிமிஷம் ஃபுல்லா நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சூடு குறைஞ்சிரும். அப்புறம் எல்லாத்தோட முக்கியம் என்னன்னா, ஒரு சின்ன நுட்பம், அது எல்லாருமே இந்த தவறு இப்ப சமீபத்துல பண்றாங்க. அஸ்வினி முத்திரையே வந்து அவசரமா பண்ற போது வயிறு வந்து சுருங்கி விரியுது. வயிறுங்கிறது வெப்பத்தின் மையம், புரிஞ்சுதுங்களா? ரத்தத்துக்கு மையம் இருதயம், காற்றுக்கு மையம் நுரையீரல், வெப்பத்துக்கு மையம் வயிறு. வெப்பம் அதிகமாயிருச்சுன்னா வயிற்றுல போயிருன்னு தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம விளக்கெண்ணெய் வச்சு அந்த இடத்துல சூட்டை எடுக்கிறோம்.
அதனால நீங்க அஸ்வினி முத்திரைன்னா குதப்பயிற்சி மட்டும்தான் பண்ணணும். அந்த இடத்த மட்டும்தான் சுருக்கி விடணுமா தவிர வேக வேகமா வயிறு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா வெப்பம் அதிகமாகும், வேற ஒண்ணும் இல்லை. அதனால இல்ல மைல்டா பண்ணுவேன். சில சமயம் ஓஜஸ் போட வேண்டாம் அப்படின்னாங்க ஒரு சிலரு. இல்ல 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 மைல்டா பண்ணிட்டு சீரி போடாம மென்மையா போடுங்க, அது போதும். மென்மையா பண்ணுங்க, அதனால தப்பு இல்லை. ஓகே சார், ஓகே பண்ணுங்க. நீங்க அந்த தொப்புல கூட நல்லெண்ணெய் கொஞ்சம் வச்சுக்கலாம். நைட்டு காலையில இருந்து அந்த சூடு குறையும். உச்சந்தலை, தொப்புளு, உட்பாதம் 3 இடத்துல எண்ணெய் வச்சிட்டீங்கன்னா சூடு குறையும். நைட்டு வச்சுட்டு படுத்துட்டு காலையில குடிச்சா உச்சந்தலை, தொப்புள், உட்பாதம், கால் அந்த இடத்துல வயிற்று பகுதி தான். அங்கதானே வயிற்று பகுதி. எந்த இடம் சார்? எந்த இடம்? உச்சந்தலை. உச்சந்தலை வயிற்று பகுதி. பாதத்துல எந்த இடம் சொன்னீங்க? உட்பாதம், அதாவது நம்ம வயிற்று பகுதியை அமுத்தி கொடுக்கறோம்ல, குழிவான மெதுவா அந்த நடுபாதம், நடுபாதத்துல லைட்டா எண்ணெய் வச்சுட்டு நைட்டு காலையில குளிச்சீங்கனாலே சூடு குறையும். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, நல்லா பண்ணீங்க. நன்றி. நன்றிங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்கம்மா, பேசுங்க. வித்தியாசமான தலைப்புக்கும் சிரிச்ச முகத்துக்கும் சொந்தக்காரர் நீங்கள். உங்களுடைய எப்ப உங்களோட நிகழ்ச்சி வருதுன்னு அவெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப அருமையான தலைப்பு. துரதிருஷ்டவசமா ஆரம்பத்துல கேட்க முடியல. ஆமாங்க ஐயா, ஆமா பாத்துக்கலாம். இந்த கடிதங்கள்ல, கடவுளோட கடிதங்கள்ல நிறைய கடிதங்களை நான் புறக்கணிச்சிருப்பேன்னு எனக்கு தோணுது. ஐயா, வாழ்க்கையில நிறைய அடையக்கூடாத துன்பங்கள் எல்லாம், தேவையில்லாத மன கஷ்டங்கள், தேவையில்லாத துன்பங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் கடவுளோட கடிதங்கள். அவர் எனக்கு அனுப்பிய கடிதங்களை நான் புறக்கணிச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது ஐயா. ரெண்டாவது அனுப்பிச்சிருக்காரு. அதான் நான் என்னுடைய அலட்சியம் காரணமாவோ இல்ல அறியாமை காரணமாவோ தெரியல. அதனாலதான் துன்பம் வரும்னு தெரிஞ்சே துன்பத்தை அனுபவிக்கிறேன் ஐயா. இது துன்பம்தாங்கிறது தெரியுது, ஆனா இதை போக்குறதுக்கான வழி எனக்கு தெரியல. எந்த வகையிலையும் புலப்படலை. எங்க போனாலும் முட்டுற மாதிரி இருக்கு. அது சரிப்படாது போல இருக்கு. நீங்க சொன்னீங்களே இப்ப சூழல்னு, நம்மளோட இயல்புக்கும் நம்ம வயசுக்கும் சூழலுக்கும் ஒத்து வராத நிலையில இருக்கு. அதனால பேசாம விடவும் முடியல. ஆனா அது தவறுன்னு தெரியும் போது மனசு, நாம யாருக்காவது வேற எங்கேயாவது அது நடந்ததுன்னா சொல்றோமே, எடுத்து சொல்லும் போது, ஆனா வீட்டுக்குள்ள ஏன் நம்மளால அதை பேச முடியல அப்படிங்கும்போது அது ஒரு என்ன சொல்றது, அது எப்படி ஒரு ஏக்கமா இல்ல நம்ம ஒரு இயலாமை, இயலாமை தான். அந்த இயலாமை ரொம்ப வருத்தத்தை கொடுக்குதுங்க. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருமே நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. இங்க வீதியில் இருக்கிறவங்க எல்லாருமே என் பேச்ச கேட்டு நல்லா வந்துட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஏன்னா சுவாமிஜியே சொல்லியிருக்காரு, உனக்கு எதிரிதான் மகனா பிறப்பான் இருக்காரு, மகளா பிறப்பான் இருக்காரு. ப்ரொடியூஸ் பண்ணது பெரிய எதிரியா இருக்காங்க, வாழ்க்கை துணை. அதனால நீங்க இதெல்லாம் கவலையே படக்கூடாது. செய்ய வேண்டிய ஒரே மந்திரம், அவங்க கருமையத்தை வாழ்த்த வேண்டியதுதான், வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணு இல்ல. அவங்க கருமையத்தை, உருவத்தில் உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை வாழ்க வளமுடன். அவங்க ஆன்மா வாழ்க வளமுடன். அவங்க ஆன்மா கலங்கப்பட்டிருக்குது, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. நல்லா சரியா போகுது, நீங்க கவலைப்படுறீங்க. மறுபடியும் ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, உங்களுக்கு இது மாதிரி வித்தியாசமான கடவுளோட கடிதங்களை நீங்க வாசிச்சிருக்கீங்களா ஐயா? ஏகப்பட்டதை வாசிக்காம விட்டுருக்கிறேன், அறியாமையில அலட்சியத்துல ஏகப்பட்டதை விட்டுருக்கிறேங்க. சுவாமிஜி நான் கல்லூரியில படிக்கையிலேயே காலேஜுக்கே வந்தாருங்க. நான் கட்டடிச்சிட்டு சினிமாக்கு போயிட்டேன். எப்படி பாருங்க. அப்புறம் கல்யாணம் ஆகி என் ஒய்ஃப் தரன்னு எடுத்து கொண்டு போய் சுவாமிஜி கிட்ட விட்டாங்க. அப்ப இருந்திருந்தா இன்னொரு 20 வருஷம் சேர்ந்து இருந்திருக்கும்.
அது அப்புறம் எவ்வளவு பெரிய அலட்சியத்தை நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி வந்திருக்காருங்க, மத்திய மேல வராருன்னு சொன்னப்ப நாங்க எல்லா சினிமா அடுத்த நாள் யாருப்பா வந்ததுன்னு யாரோ வேதாத்திரின்னு வந்தாங்கன்னு அப்புறம் தெரிஞ்சு எப்பேற்பட்ட மகான் வந்திருக்காரு. நம்ம அதை விட சினிமா முக்கியம்னு போனோமே, இப்ப துன்ப நாள் இல்ல. சரி, இப்படியே குருஸ்டார்ல. ஆமாங்க, அத இழந்ததை நினைச்சு வருத்தப்படுறேன். பெட்டர் லேட் தேன் நெவர்னு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு. பெட்டர் லேட் தேன் நெவர்னா காலம் கடந்தா அது கிடைச்சதில்ல, அதுக்கே புண்ணியம் செஞ்சிருக்கோம்ல. அதேதான் போதுங்கம்மா. எனக்கு அதுதான் ஐயா, காலம் கடந்து 10 வருஷத்துக்கு மேல அலட்சியப்படுத்திட்டு ஒண்ணு செய்யறது ஒண்ணு செய்யாம விடுறது, இல்ல ஏதாவது ஒரு சாக்க வச்சுக்கிட்டு உடம்பு சரியில்லைன்னு செய்யாம விடுறதுன்னு 10 வருஷத்துக்கு புறக்கணிச்சேன். அதுக்கு மேலேயும் தாங்காது போல இருந்தது, மனசு குற்ற உணர்வு குத்திக்கிட்டே இருந்தது. இனிமே ஒழுங்கா செய்யணும், எதையாவது ஒன்னையாவது உருப்படியா செய்யணும், பயிற்சியை செய்யணும், இல்ல தவம் பண்ணணும்னு அப்புறம் முயற்சி பண்ணேன். மன்றத்துல போய் தவம் நடத்துறதுக்கு நேரம் இருந்தது, தத்துவ விளக்கம் சொல்ல முடிஞ்சது. ஆனா எனக்குள்ள நான் அதை செய்யறதுக்கு சோம்பல் இல்ல, அது என்ன எப்படி சொல்றது, சாக்கு, ஏதாவது ஒரு சாக்கு அப்படி இருந்தனேன்னு. இப்ப நீங்க இந்த கடிதம் சொன்னீங்க பாருங்க, அப்ப இன்னும் அது எனக்கு குத்துது, இப்படி செஞ்சமே, தப்பு பண்ணமே, இப்ப காலம் கிடைச்சு வயசாகி போச்சு. இல்ல அது இன்னும் கத்திரிக்கோள் தூரத்துல தான் வச்சிருக்காரு கடவுள். அதனால நம்ம கட் பண்ற போது பாத்துக்கலாம், இப்போ குரு வழியில நடக்கலாம். நன்றிமா, நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு பண்ணிக்கலாங்களா? ஐயா இருக்கீங்களா ஐயா? ஐயா அதே அவங்களை காணா, பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லது, நீங்க பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம உறவினர்கள் கூட நம்ம நல்ல செயல்கள், அவங்க ரொம்ப பெரிய வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க நான் நல்ல செயல்ல சொன்னேன், இது மாதிரி மனவளக்கலைக்கு போமா, உன்னுடைய இதெல்லாம் குறையுது. ஏன்னா எல்லார பத்தியும் அந்த குற்றம் சொல்றது, குறை சொல்றதுன்னு அது மாட்டும் இப்ப 1 மணி நேரம் 1/2 மணி நேரம்ட்டு அது மாட்டு பேசி அந்த பாவனைகளை அவங்களே கூட்டிக்கிறாங்க. இது மாதிரி மனவளக்கலைக்கு போமான்னு சொன்னேன், போனாங்க. அவ எவ்வளவு நாள் இவ்வளோ ஒரு 10 முறை 20 முறை சொல்லிட்டேன். அப்புறமேட்டு தான் போனாங்க. போய் சென்னையில தான் பக்கத்துல எடுத்தாங்க. அந்த அடிப்படை பயிற்சி தான் துரியம், ஆகுன, சாந்தி மட்டும் தான் எடுத்தாங்க. அந்த இல்ல இது கேளுங்களா ஐயா, பாவனைகள்னால அவங்க எவ்வளவு தூரம் பாவ செஞ்சு அவங்களால எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அந்த இரையாற்றல் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தொந்தரவு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கெட்டது நினைச்சிருக்காங்களா, ஏன்னா தெய்வத்துக்கு தான் அறியும். அவங்களால எழுந்திருக்க முடியல. திரும்பி என்ன பண்ணாங்க, அந்த கர்ம வினைகள் என்ன பண்றது, ஒரு 10 days 12 days அவங்களால எந்த செயலும் செய்ய முடியாத அளவுக்கு பண்ணிச்சு. அப்புறம் என்ன சொன்னோம், இல்லம்மா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கர்ம வினை கழிக்கிறது அப்படிதாம்மா இருக்கும், திரும்பி அந்த பிரம்மஞானம் வரைக்கும் எடுத்துக்குமான்னு நான் எவ்வளவு தூரம் சொல்றேன் ஐயா.
ஆனா வந்து நான் ஒதுங்கிட்டேன். ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கல நம்மளுக்கு அது வந்து ரொம்ப இதா இருக்கு. மகரிஷி என்ன சொல்றாரு, எதுலையும் நம்ம நல்ல செயல்களை செய்யணும், எல்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதனால நான் வந்து அவங்க ஏன் இப்ப என்கிட்டலாம் பேசுறது கிடையாதுன்னு அந்த அளவுக்குலாம் அந்த உறவினர்கள் போயிட்டாங்க. அவங்களுடைய இது பேச்சு பார்க்கல 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நான் எனக்குலாம் வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இன்னும் எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு வேலையோ அது மட்டும் பேசுவேன், அதோட கட் பண்ணிடுவேன். அவங்க கிட்ட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் என்னால அந்த அளவுக்கு என்னுடைய வேலை சூழ்நிலையும் நான் இப்ப அந்த அளவு முடியாது. அதாம்மா திரும்பி போமா பிரம்மஞான வரைக்கும் எடுத்துக்கு பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னு அழுகுறாங்க. இருக்கிற பாவத்தை ஃபுல்லா சேர்த்துக்கிட்டா பிள்ளைக்கு வேலை கடன் அதான் நானும் முயற்சி எடுத்து செய்யறோமோ அவன் பிள்ளைய என்கிட்ட பேச சொல்லுமான்னாலும் அதுவும் செய்ய மாட்டாங்க. அவன் பிள்ளை அந்த அளவுக்கு வருமானது இந்த பாவனைகள்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதாம்மா பிரம்மஞான வரைக்கும் எடுத்துக்குமா, டெய்லி உன் குழந்தைய பிளஸ் பண்ணுமா, தூங்கி எழுந்து நான் அவ்வளவு தூரம் நல்லது சொல்றேன். அவங்க செவி சாய்க்க மாட்டாங்க. அந்த பக்தி மார்க்கத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த அடிச்ச உடனே அந்த அடிப்பட்ட உடனே அவங்களால எழுந்து போக முடியாது. அவங்களுக்கு நம்ம என்ன வழிகள் சொல்லி தரலாம் ஐயா? ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா? க்ளோஸ் ரிலேட்டிவ். எங்க ஒய்ஃபுக்கு அக்கா சொந்த. அவங்க வந்து இப்ப ஜெர்மன்ல இருக்காங்க. ஆலோசனை கேட்டு இப்ப மறுபடியும் கேக்குறாங்களா? கேக்குறாங்க. இப்ப எதனா ஒரு நான் வந்து மகரிஷியுடைய சின்ன சின்ன அந்த இது மட்டும் அவங்களுக்கு போடுறது, அதோட சரி கேக்குறாங்க. இப்ப பேசுவாங்க என்னன்னா சொல்லுங்க ஐயா. இல்ல அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது இப்ப இந்த பயிற்சியை பற்றி அல்லங்கய்யா, வேற ஏதோ உதவி எதிர்பார்க்கிறாங்க. அதை நீங்க செஞ்சுட்டு சொன்னீங்கன்னா தான் கேட்பாங்க. புரியுது. இல்ல அவங்க மனசு வந்து நான் கேட்கறது என்ன இவர் பண்றது என்னங்கிறது அலைவாயுதுங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா முடிஞ்சா 100% உதவி பண்ணிருங்க. அந்த உதவி அவங்க கேட்கறது உங்களால முடிஞ்சதுன்னா பண்ணி கொடுத்துருங்க. முடியாதுன்னா முடியாதுன்னு தெளிவா எடுத்து உடைச்சிருங்க. அப்புறம் அது அந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு. இல்ல நான் முயற்சி எடுக்கிறேன். அவங்க பையன் பேச மாட்டேன் வேலைக்காக நான் இங்க ட்ரை பண்ணி பேசுறாரோ இல்லையோ, ஏன்னா இந்த காலத்து பசங்க பேச மாட்டாங்க சார், கண்டிப்பா பேச மாட்டாங்க, ஈகோ தடுக்கும். நான் வந்து அதை நீங்க ஆன்லைன்ல பேசுவாங்க, நேர்ல பேச மாட்டாங்க. கண்டிப்பா அதனாலதான் ரொம்ப இல்லங்க. ஏன்னா ஒரு மேனேஜர் லெவல்ல போய் உட்காந்துக்கிட்டு கால் பண்றேன் எடுக்கலாம், நான் எப்படி நான் லிங்க் பண்ணி நம்ம வளர்ந்த சூழல் அப்படிங்கய்யா. நமக்கு வந்து நம்ம அந்த மாதிரியே வளர்ந்துட்டோம், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி பழகிட்டோம். ஆனா இந்த காலத்துல கண்டிப்பா போன் எடுக்க மாட்டாங்க. அது அவங்க அம்மா மூலமா எல்லாத்துக்கிட்ட சொல்லுவாங்க, நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சது, கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லைன்னா விடு அப்படின்னா அங்க பிரச்சனை பண்ணுவாங்க. உண்மை இல்லையா? உண்மை கரெக்டுங்க. நீங்க சொல்றது கரெக்ட், 100% உண்மை. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள அப்டேட் ஆயிக்கணுங்கய்யா. நம்ம மரியாதை கொடுத்து வளர்ந்து நம்ம அந்த லெவல்ல இருந்தவங்க, அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம இல்லாம அவங்க கேட்ட நம்ம ஃபேமிலிக்காக உங்க ஒய்ஃபுக்காக அந்த உதவியை 100% பண்ணி பாருங்க. இல்லப்பா நான் ட்ரை பண்ணேன், முடிஞ்சதுன்னா முடிஞ்சது நீ பாத்துக்கோன்னு விட்டுருங்க. அதுக்கு பின்னால கேட்பாங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நல்லதுங்க ஐயா. கண்டிப்பா ஓகேங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க சகோதரி இணைப்பில் இல்ல, வேற யாரும் இருக்கீங்களா இணைப்புல? வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? ஐயா கேக்குதுமா? எங்க வாழ்க வளமுடன். நான் இணைப்புல தாங்க ஐயா, திடீர்னு அது கட் ஆகுது, மியூட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதுக்கு 2 பேர் வந்தாங்க, பதில் பேசிட்டோம். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்தது ஐயா. கடைசியா ஒரு அன்பர் கை உயர்த்தி இருக்காங்க ஐயா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமாங்க ஐயா? சாந்தி சுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி நளினிமா. வாழ்க வளமுடன் ஐயா. ரவிக்குமார் ஐயா சூப்பர்ங்கய்யா. ஆமாங்க, நேத்திருந்து ஒரே என்ன கடிதம், கடைபிடி கடிதங்கள் எதுவா இருக்கும் அப்படின்னு ரைட் இரவு பூரா ஒரே ஆராய்ச்சி தாங்க என் மனசு. காலையில இவ்வளவு அற்புதமா கடிதங்களை கொடுத்துட்டீங்க, என்னென்ன கடிதத்தை மிஸ் பண்ணோம் அப்படின்னு இப்ப எல்லாரும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க மனதுக்குள்ளத. மகான் தங்களுக்குள்ளாக வந்து இறைநிலையோட கருத்துக்களை எந்த மாதிரி எல்லாம் தலைப்புல குடுக்குறாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு, பிரமிப்பா இருக்குங்கய்யா.
அற்புதமான கடவுளின் கடிதங்கள் ஐயா மூலமா எங்களுக்கு கிடைச்சது. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நிறைய விஷயம் சொன்னீங்க ஐயா. சில விஷயங்களை நம்ம சிலருக்காக நம்ம வந்து என்னுடைய வாழ்க்கையில நடந்து சொல்றேன். எனக்கு வந்து ஒருத்தரை வாழ்த்தணும், அவங்க நல்லாகணும், அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்த்தும் பொழுது ஒரு கட்டத்துல வந்து அது நடக்கவே இல்லைன்னு நினைக்கிறப்ப இது இறைவன் பாடு விட்டுருவோம், இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற தன்மை வந்துருச்சுங்க எனக்கு. அதுக்கு பிறகு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, மீண்டும் நான் வந்துட்டு இருக்கேன். அது அப்படி நினைக்கிறது தப்பாங்கய்யா. நம்ம மனதை தளராம. தவறு இல்ல. நீங்க அது வந்து நம்மள ரத்தங்களுக்கு நீங்க வாழ்த்த மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். ரத்த தொடர்பு இல்லாதவங்களுக்கு வந்து நீங்க எதை நினைச்சு வாழ்த்துறீங்களோ அது நடக்கலைன்னா அது இறைநிலை தடுக்குது, அது தவறு அப்படின்னு நீங்க அதை விட்டுறலாம். தவறு கிடையாது. நன்றி நன்றி. என்னுடைய அனுமானம் சரிதானுங்கய்யா? ரொம்ப சரி சரி, தவறு இல்லை. சரிங்க சரிங்க. அடுத்து வேற என்ன புதுமையான தலைப்பு கொடுக்க போறீங்க? யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்களே. கொடுக்கலாம். வாழ்த்துக்கள்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பா இருந்ததுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நீங்க எந்த ஊருக்குமா? நான் மறந்துட்டேன், மன்னிக்கணும். நான் சென்னை தாங்கய்யா. சென்னை தாங்கய்யா. போரூர் ட்ரஸ்ட். ஆமாங்கய்யா, ஒரு முறை. ஆமாங்கய்யா, ஒரு முறை பண்ணிருக்கு, முன்னாடி ஒரு முறை பண்ணிருக்கீங்க. சிறப்பையா, சிறப்பையா. ஐயா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேங்கய்யா. இப்ப கடவுளின் கடிதம் அப்படிங்கிறது இரையாற்றல் நமக்கு அனுப்பக்கூடிய சமிகை, நமக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள். அதுதானே நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க, அது புரிதல் இருக்கு. ஆமாங்கய்யா. பட் அது பல நேரம் நம்ம புரிஞ்சுக்கிறோங்கய்யா. ஆனா இந்த சமுதாயத்துல நம்ம பல பேரோடு நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியதா இருக்குது. நம்ம வந்து நல்ல வழியில போனா கூட நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில தடங்கள், ஒரு நமக்கு வந்து ஏதாவது ஒரு துன்பம் அது மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம மனவளக்கலையில இருக்கோம்னா நம்ம எதுவுமே பேசக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படிங்கறது அர்த்தமா? இல்ல நம்ம வந்து எப்படி? நம்ம நம்மளும் ரத்தம் சதைமான ஆனவர்கள் தானே. அந்த உணர்ச்சி மயமா இருக்கிற நேரத்துல சொல்லாம அமைதி நிலையில சொல்லிடலாம். நீங்களும் அமைதியா இருக்கணும், அவங்களும் அதாவது இன்னும் கூட புரியுற மாதிரி சொல்றேன். சாப்பாடு தட்டுல வச்சோடனே எதுவும் பேசக்கூடாது, சாப்பிட்டு முடிக்கட்டும். மோருக்கும் தயிருக்கு வந்தோடனே மனசும் அமைதி ஆயிரும். அந்த நேரத்துல தகவலை சொன்னீங்கன்னா மனசு ஆறிடுது இல்ல. அப்ப இந்த இடத்துல எனக்கு இது பிடிக்கல, நீங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது, அதே மாதிரி நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது, நீங்க முயற்சி பண்ணுங்க, அதோட விட்டு வட்டல் வெற்றியிலேயே வந்து சொன்னீங்கன்னா வட்டல் பறந்துடும். இல்ல இல்ல, வேறு மனிதர்கள் சொல்றீங்க, நம்ம வீட்டுல உள்ளவங்க வேறு மனிதர்கள், உறவோ இல்ல நட்போ. அது வந்து நல்லவங்களுக்கு தான் நிறைய துன்பம் வருதுங்க. அது நம்ம பாக்குறோம். நல்லவங்களா இருக்கிறதுனால அவங்க வந்து சந்தர்ப்பவாதியா மாதிரி அதை வந்து உபயோகப்படுத்தி இவங்க என்ன பண்ணாலும் எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருது. அதுதான் நமக்கு வந்து எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நல்லவங்களுக்கு கஷ்டம்னு ஏன் வருதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பதிவுகள் ரிலீஸ் ஆகுதுங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா கர்மா தியரி தெரிஞ்சிடும். அது நம்ம அவன் நல்லா இருக்கிறான்னு நினைச்சோம்னா கர்மாவை மறுபடியும் இல்ல இல்ல இல்ல, அது நல்லா தெரியுதுங்கய்யா. அது நல்லாவே தெரியுது. நம்ம துன்பப்படப்பட நம்மளுடைய இது போயிட்டே இருக்கு, நம்மளுடைய பதிவுகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம குழந்தைங்க எந்த ஒரு இதுவும் இல்லைங்கய்யா. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. சிறப்பையா, சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்க ஆமாங்கய்யா, அவங்க ரூட் கிளியர் பண்றோம்ல. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, அது கரெக்ட். இதை ஏத்துக்கத்தான் வேணும். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ரொம்ப சிறப்பையா, சிறப்பையா. இன்றைய தினம் மிக மிக சிறப்பா இருந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட நீங்க வந்து சிரித்த முகத்தோடு ஒரு ஒரு நல்ல முறையில நீங்க சொன்னீங்க. அதுதான் சிறப்பையா, உங்களுடைய பேச்சோட சிறப்பையா, சிறப்பையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நிறைவு செய்துக்கலாமாங்கய்யா? நிறைவு செய்துக்கலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே